ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் வார்த்தையை அனுப்பிட்டே இருப்பார், அதை கேட்டுட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு விசுவாசத்தை உருவாக்கும். அது அந்த பிரச்சனையில மூழ்காம உங்களை கரை சேர வைக்கும். தட் இஸ் a salvation. பழைய ஏற்பாட்டுல விசுவாசத்தினால யாரும் பெற முடியாது, கிரியையினால பெறணும். 10 கட்டளை நிறைவேற்றி கடவுளுக்கு ரொம்ப பிரியமான இதெல்லாம் பண்ணாதான் ஏதாவது கிடைக்கும். கிரியையினால நீங்க பெறல, விசுவாசத்தினால எல்லாத்தையும் பெறீங்க. அப்ப விசுவாசங்கிறாங்களே நிறைய பேர், அது எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அனுப்புறதெல்லாம் இந்த பூமியில ரிசீவ் பண்ணிக்கிற ரிசீவர் தான் ஃபெய்த். இந்த ஃபெய்த்துக்கு ஒரு அளவு இருக்கு பாருங்களேன். அப்ப பெருசா சாதிக்கணுமா? சாதிக்க முடியும். என் விசுவாசத்தின் அளவை நான் அதிகரிக்க வேண்டும், அப்பொழுது என்னுடைய சாதனையின் அளவு அதிகரிக்கும். சுகம் ஆவறதுக்கு ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த் இருக்கு. அப்புறம் உங்க விசுவாசம் வளர்ந்துச்சுன்னா சுகம் ஆக்குவீங்க. எனக்கு வியாதி வராதுங்கிறது ஒரு ஃபெய்த். ஆனா நான் கை வச்சேன்னா மக்கள் குணம் ஆவாங்கிறது ஒரு ஃபெய்த். மரிச்சதை கூட நான் எழுப்பிடுவேங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்க போயிடுவீங்க. விசுவாசம் எங்கேயோ போய் நம்ம வாங்கிட்டு வரணும்னு நினைக்காதீங்க. அது அவரை அறிகிற அறிவினாலும் அவர் வார்த்தையை கேட்பதினாலும் நமக்குள் உண்டான ஒரு கரன்சியாக அது இருக்கிறது. பணத்தை அதிகமா கொடுத்தாதான் அதிக பொருள் நீங்க எப்படி வாங்க முடியுமோ, அது போலதான் ஆவிக்குரிய உலகத்துல உங்க விசுவாச அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த உலகம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா விசுவாசங்கிறத கடவுள் அவர் வார்த்தைக்குள்ள வச்சிருக்காரு. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள போக 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 அந்த வார்த்தை உங்களுக்குள்ள எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? விசுவாசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த விசுவாசம் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ், மிரக்கிள்ஸ், பிரேக் த்ரூஸ், ஹீலிங்ஸ், அனாயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் அது ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப நமக்கும் வாழ்க்கையில நம்மளால ஏன் முடியல, இது ஏன் நடக்க மாட்டேங்குது, ஏன் கூடாமல் போகுது, இப்படி யோசிக்கிறோம் இல்லையா? கடவுள் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். எங்க இருக்குது? ஆவிக்குரிய நிலையில இருக்குது, அன்சீன் வேர்ல்டுல இருக்குது. இப்போ அன்சீன் வேர்ல்டுல இருக்கிறதெல்லாம் இங்க எப்படி வரப்போகுது? விசுவாசம் என்கிற ரிசீவர் மூலமா அது என்ன பண்ண போகுது? வர போகுது. எந்த ஏரியாலெல்லாம் நீங்க தோத்து போறீங்களோ அந்த ஏரியாலெல்லாம் லிட்டில் ஃபெய்த் உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணோம்? அந்த ஏரியாவில் நம்ம விசுவாசத்தை வளர்க்கும்படியா வார்த்தையை கேட்கணும். நம்ம எல்லாருமே அந்த ப்ராப்ளத்தை பத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கடவுள் சொல்றாரு, இல்ல பே அட்டென்ஷன் மை வேர்ட், என் வார்த்தைக்கு நீ கவனத்தை கொடுத்துட்டே இருந்தனா பிரச்சனை அப்படியே இருக்கட்டும், ஆனா நீ வளர்ந்துருவ. சீக்கிரமா அது ஒண்ணுமே இல்லாம போறத நீ பார்க்க ஆரம்பிப்ப. ஏன்னா உன் மனசு எல்லாம் எதுலதான் இருக்கு? எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய வியாதி, எவ்வளோ பெரிய ஆட்கள் என்னை எதிர்க்கிறாங்க. ஆனா வார்த்தையை கவனிக்க கவனிக்க என்ன தெரியுமா? எதெல்லாம் பெருசா தெரியுதோ அது சின்னதாயிட்டே போகும், நீங்க வளர்ந்துகிட்டே இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி அது ஜெயண்டா இருக்கும், வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க ஜெயண்ட் ஆயிடுவீங்க. எம்புடு பெரிய பிரச்சனை அப்படி பார்த்துட்டு இருப்பீங்க. இதை கேட்டு 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 இது உள்ள போயிட்டே இருக்குமா, கடைசியில் பார்த்தா நீங்க வளர்ந்துருவீங்க, அது சின்னதா இருக்கும். நான் எப்போதுமே சொல்ற மாதிரி கல்வாரி சிலுவையில ஆண்டவர் எல்லாத்தையுமே உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அது என்னன்னு கொஞ்சம் கவனிக்கணும், அதை கொஞ்சம் நோக்கி பார்க்கணும், அதை குறித்த புரிதலிலே நீங்கள் வளரணும். அப்படி வளர்வதற்கு உங்கள் நேரத்தை கொடுக்கணும், உங்கள் காதை கொடுக்கணும், கொஞ்சம் காசு கொடுத்து வந்து உட்காரணும், இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாமல் எதுவும் நடக்குமான்னா எனக்கு தெரியல. வேறு ஏதாவது பெட்டர் வே இருந்தால் நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுங்க, நானும் அதை கற்றுக்கலான்னு தான் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அனுப்பப்படாவிட்டால் பிரசங்கிப்பவன் அனுப்பப்படாவிட்டால் யார் பிரசங்கம் பண்ணுவார்? பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் என்ன பண்ணணும்? அனுப்பப்பட வேண்டும். அப்புறம் அனுப்பப்பட்ட ஆள் போய் என்ன பண்ணுவார்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்வி படுவார்கள்? அப்போ ஒரு ஆள் அனுப்பப்படணும், ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணணும், ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணுறத கேட்கணும். அப்படி கேட்கும்போது என்ன நடக்கும்? ரோமர் 10:13 இருந்து பாருங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்ளுவார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி
கேள்விப்படுவார்கள். அப்போ ரொம்ப முக்கியம். எப்படி நடக்குது? ஒருவர் அனுப்பப்படுகிறார், அனுப்பப்பட்டவர் பிரசங்கத்தை பண்ணுகிறார். அதாவது சுவிசேஷத்தை அவர் என்ன பண்ணுறாரு? பிரசங்கிக்கிறார். பிரசங்கிக்கிற சுவிசேஷத்தை ஒருவர் என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. கேட்கும்போது உள்ளத்தில் என்ன உண்டாகுது? கரெக்டாக சொல்லுங்கள். விசுவாசம் உண்டாகுது. விசுவாசம் உண்டானோன்னு என்ன நடக்குது? ரட்சிப்பு உண்டாகுது. சால்வேஷன், மேனிஃபெஸ்டேஷன்ஸ். எந்த சுவிசேஷத்தை அவர்கள் கேட்கிறார்களோ அந்த சுவிசேஷம் அவர்களுக்குள் விசுவாசத்தை உண்டாக்குகிறது. அந்த விசுவாசம் அவங்க வாழ்க்கையில் எதை கொண்டு வருது? ரட்சிப்பு. ரட்சிப்புனா பரலோகத்துக்கு போயிடுவாங்க அப்படி கிடையாது. ரட்சிப்புனா என்னது? சோசோ. the Greek word is sozo. அப்படின்னா மன்னிப்பு, விடுதலை, சுகம், பாதுகாப்பு, செழிப்பு எல்லாமே இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ரட்சிப்பு. ஏதோ பிச்சிப்பு மாதிரி நினச்சிக்காதீங்க. ஏதோ பிச்சிப்பு பற்றி பேசலை, நான் எதை பற்றி பேசுகிறேன்? ரட்சிப்பு. அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. சரி, அப்போ ஏன் நிறைய பேர் இது ஒன்றுமே வாழ்க்கையில் பார்க்காம உட்காந்துருக்காங்க? ஒன்று, ஆட்கள் அனுப்பப்படலை, அது பிரச்சனையாக இருக்கலாம். இல்லைன்னா போய் பிரசங்கம் யாரும் பண்ணல, அதுவாக இருக்கலாம். அல்லாட்டா சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கிக்காமல் வேற எதையாவது பேசிட்டு இருக்கிற இடத்துல போய் உட்காந்துட்டாம இருக்கலாம். அல்லது சரியாத கேட்காம இருக்கலாம். அல்லது கேட்டு அதனோடு ஒருமனப்பட்டு அதையோடு சேர்ந்து விசுவாசிக்க இல்லாமல் இருக்கலாம். இது எதுவுமே பண்ணாமல் இருக்கும்போது அங்கே எந்த மாற்றமும் நடக்காது. ஆனால் இதெல்லாம் வாழ்க்கையில் பண்ணும்போது மாற்றம் வராமல் இருக்காது. ஆமென். கண்டிப்பாக மாற்றம் வரும். இது ஒரு ஈக்குவேஷன், வாய்ப்பாடு மாதிரி இருக்குது. கரெக்டாக எல்லாம் சொல்லுங்கள். பிரசங்கிக்கிறவன் முதல்ல அனுப்பப்படுகிறான், அப்புறம் என்ன பண்ணுறான்? பிரசங்கிக்கிறான். பிரசங்கிக்கிறது ஒருத்தன் என்ன பண்ணுறான்? எல்லாம் சொல்லுங்கள். கேட்குறான். ஆமென். கேட்குறான். கேட்குறான் மேய்க்கிறான் அது இல்லைங்க. இது கேட்குறான். காதால் கேட்குறான். காதால் கேட்குறான். இருதயத்தால் என்ன பண்ணுறான்? விசுவாசிக்கிறான். விசுவாசத்தோடு என்ன நடக்குது? ரட்சிப்பு. எல்லாம் சொல்லுங்கள். ரட்சிப்பு. சால்வேஷன். சால்வேஷன் என்ன? சரீரம் சுகமாயிடும். கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாடி ஹீல் ஆகிடும். ஆமென். த ஹீலிங் டேக் பிளேஸ். ஆமென். ஸோ எங்கே உண்மையான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கே உண்மையான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கு மக்கள் அதற்கு செவி சாய்க்கிறார்களோ அது அவர்களுக்குள் சுகத்துக்கான விசுவாசத்தை உருவாக்கும். அவங்க சரீரத்திலே சுகம் வெளிப்பட ஆரம்பிக்கும். இப்போ பாடி சுகமாகிறது ஒரு சால்வேஷன். எல்லாம் சொல்லுங்கள். சரீர சுகம் ரட்சிப்பாக இருக்கிறது. அதனால தான் இயேசு சொல்கிறார், ஸ்ரீயே உன் விசுவாசம் உன்னை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சுகமாயிட்டா. சுகமானதான் இயேசு என்னன்னு சொன்னார்? ரட்சிப்புன்னு சொன்னார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆமென். தட் சால்வேஷன். பாடி சரீரம் குணமடைகிறதும் என்னதான் சொல்லியிருக்குது? ரட்சிப்புன்னா சொல்லியிருக்குது. அப்புறம் வாழ்க்கையில் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு சூழமையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு பேதுரு கூப்பிடுறான். எதில் மூழ்கிட்டு இருக்கிறான்? கடலில் மூழ்கிட்டு இருக்கிறான். அவ்வளோதான், வாழ்க்கை முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவன் என்ன சொல்கிறான்? இயேசுவே ரட்சியும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன பரலோகத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு அர்த்தமா? பரலோகத்துக்கு கூட்டு போனோன்னா அவனை காப்பாற்றாமல் விடணும். அப்படியே விட்டுட்டாருன்னா அவன் தண்ணிக்குள்ளே போயிட்டான்னா அவன் எங்கே போயிடுவான்? பரலோகத்துக்கு போயிடுவான். ஆனால் ரட்சியம்னா என்னது? எதுக்கு இது சொல்ல வரேன்னா, ஏன் இப்படி இடக்க மூடாது எல்லாரும் சொல்கிறேன்னா அப்போ தான் கரெக்டாக புரியும். ரட்சியம்னாலே பரலோகம் போகிறதும் கொஞ்சம் பேர் யோசிச்சுட்டு இருக்காங்களே, அதுக்கெல்லாம் சொல்கிறேன். தண்ணியில் அப்படியே விட்டுட்டாருன்னா எங்கே போயிடுவான்? கன்ஃபார்மாக எங்கே போயிடுவான்? பரலோகத்துக்கு போயிடுவான். ஆமாம், கடலில் மூழ்கி கதை முடிஞ்சுன்னா எங்கே போக வேண்டியதான்? போக வேண்டியதான். ஆனால் ரட்சியம்னா என்ன அர்த்தம்? என்ன இப்போ நான் பரலோகத்துக்கு போகிற மாதிரி இல்லை, என்னை காப்பாற்றிருக்கேன். ரட்சியம்னா அந்த இடத்துல என்னென்னா, என்னை காப்பாற்றுங்க, என்னை விடுவீங்க. அதுக்கு பேரும் என்னதுதான்? சால்வேஷன் தான். அதுக்கு பேரும் சால்வேஷன். அப்போ ஒருத்தர் போய் பிரசங்கிக்கிறார். ஒரு ஆள் ரொம்ப முக்கியம். பிரசங்கிக்கிற ஆள் ரொம்ப முக்கியம். அவர் பிரசங்கிக்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அதை ஒருத்தர் கேட்கறது ரொம்ப முக்கியம். இப்படி தொடர்ந்து அவர் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு விசுவாசம் அவருக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிக்குது? உருவாக ஆரம்பிக்கிறது. விசுவாசம் உள்ளத்தில் உருவாக ஆரம்பித்த உடனே ரட்சிப்பு நடக்க ஆரம்பிச்சிருது. ஆமென்.
ரட்சிப்புன்னா என்ன? சுகம் நடக்கும், இதுலையாவது அமர்ந்துக்கிட்டு இருப்பாங்க, வாழ்க்கையில் மாட்டிகிட்டு இருப்பாங்க, அதிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள், அதிலிருந்து தப்புவிக்கப்படுவார்கள். அவர் அவருடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு நீங்களாக்கி தப்புவிக்கிறார். ஆமென். God sent his word. அவருடைய வார்த்தை என்ன பண்றாராம்? அனுப்புகிறாராம். சங்கீதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் பாருங்க, ஒரு பேசிக் சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு. சங்கீதம் 107:19. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். சிலர் ஆபத்திலே தான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஏன்னு கேட்டால் ஒருத்தர் சொல்கிறார், போட்டிருக்கலாம் பைபிளில், ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுன்ட்டு, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது ஆபத்து வரட்டும்ட்டு அப்படின்னு இருக்கார். ஆபத்துகளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி, இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி என்ன பண்றாரு? ரட்சிக்கிறார். ஆண்டவர் நோக்கி கூப்பிடும்போது ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கிறார். ஆமென். எப்படி ரட்சிக்கிறாரு? எப்படி அவர் ரட்சிக்கிறாரு? அவர் எப்படி உங்க வாழ்க்கையில வந்து கிரியை செய்வார்? இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும்னு நினைக்கிறார். எப்படி கிரியை செய்வார் நினைக்கிறீங்க? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஒன்றும் இல்லை, பிரசங்கம் பண்ணும் பொழுது காதை திறந்து நல்லா கேட்டுட்டே இருந்தாலே அந்த வார்த்தையே உள்ளே போய் அந்த வார்த்தையை விசுவாசத்தை கொடுத்து அந்த வார்த்தையை உங்களை குணமாக்கி உங்களை வீட்டுக்கு சுகபத்திரமாக அனுப்பி வைக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பீங்க, ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருப்பீங்க, ஆண்டவர் வார்த்தையை அனுப்பிட்டே இருப்பார். அதை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு விசுவாசத்தை உருவாக்கும். அது அந்த பிரச்சனையில் மூழ்காமல் உங்களை கரை சேர வைக்கும். தட் இஸ் a salvation. ஆமென். இதுதான் தேவன் செயல்படும் முறை. இந்த சபைக்கு நீங்கள் வரீங்கன்னா கொஞ்ச நாள் வந்தால் கூட இந்த அடிப்படை உங்களுக்கு புரிஞ்சிடணும். ஆண்டவர் இப்படி தான் ஒர்க் பண்ணுறாரு. இட்ஸ் a God's working pattern or working style. சில பேர் தெரியல, ஆண்டவர் என்ன செய்வார்னு தெரியல பிரதர், எப்படி செய்வார்னு தெரியல பிரதர் அப்படிங்காங்க. அப்படிலாம் கிடையாது. என்ன செய்வாருங்கிறதும் தெரியும், எப்படி செய்வாருன்னு தெரியும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்வார்னு தெரியும், எப்படி செய்வார்னு தெரியும். ஒருத்தர் என்ன செய்வார் எப்படி செய்வார்னு தெரியலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கையில்? குழப்பமாக இருக்காது? தேவன் வந்து குழப்பம் கிடையாது. தேவன்னா தெளிவுன்னு அர்த்தம். கடவுளே உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் அப்புறம் வாழ்க்கையில் என்ன பண்ணுறது யோசித்து பாருங்கள். வாழ்க்கையை தான் குழப்பமாக இருக்குது. கடவுளும் குழப்பமாக இருந்தால் எப்படி இருக்கும்? கடவுள் குழப்பம் கிடையாது. கடவுள் ரொம்ப தெளிவானவர். அவரை புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிய அறிய ஜீவன் உண்டாக ஆரம்பிச்சிடும். ஆமென். அறிய அறிய ஜீவன் உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ ரொம்ப முக்கியம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுக்கணும். அவ்வளோதான் விஷயம். பக்கத்தில் பா சொல்லுங்க, உங்கள் கவனத்தை கொஞ்சம் எதிர்பார்க்குறாரு. அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வேற ஒன்றும் பண்ண வேண்டியதே கிடையாது. என்ன சொல்கிறாரு இப்படி கொஞ்சம் கேட்டிங்கன்னா போதும். நான் என் வாழ்க்கையில் வேற ஒன்றும் பண்ணலை, வெட்டி ஒன்றும் முறிக்கலை. நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, சொல்லுங்கள் என்ன பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? இதை கொஞ்சம் நல்லா கேட்டேன், கேட்டுக்கிட்டே இருந்தேன், படிச்சுக்கிட்டே இருந்தேன், தியானிச்சுட்டே இருந்தேன், பேசிகிட்டே இருந்தேன், கேட்டுகிட்டே இருந்தேன், தியானிச்சுட்டே இருந்தேன், பேசிகிட்டே இருந்தேன். நான் ஒன்றும் விசுவாசிக்கலை, இது உள்ளே போயே விசுவாசம் வந்துடுச்சு. ஆமென். Faith is a byproduct of God's word. You cannot produce faith. God's word is literally produce faith. அதுதான் விசுவாசத்தை உருவாக்கும். நீங்கள் வேற ஒன்றுமே பண்ண வேண்டியது கிடையாது. நீங்கள் வந்து listen my son, give attention my word. Proverbs 4:20, நீதிமொழிகள் 4:20. என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். இப்போ சுகம் எப்படி வந்துச்சு? வார்த்தையில் கவனம் வச்சு வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருந்தான். வார்த்தை தான் உள்ளே போச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அந்த வார்த்தை சுகமாக வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு.
அதனால தான் பாருங்க, இங்க செய்யப்பட வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. கல்வாரியிலே உங்கள் நோயை சுமந்து தீர்த்திருக்கிறார், உங்கள் துக்கங்களை சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆமென். உங்கள் சாபங்கள் சுமக்கப்பட்டு விட்டது, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் ஏற்று கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கை மகிமை உள்ளதாக மாற அவர் எல்லா வெட்கங்களை அவர் என்ன பண்ணியிருக்கிறார், சுமந்து தீர்த்திருக்கிறார். He done everything, he finished everything for your sake. உங்களுக்காக அது எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணியிருக்கார், செஞ்சு முடிச்சிருக்கிறார். அப்போ என்னதான் பண்ணுறது? இந்த புதிய ஏற்பாட்டின் காரியமே என்னங்க இப்போ பண்ணுறது? இப்போ பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏசு எல்லாத்தையுமே செஞ்சுருக்கிறாரு. ஆமென். இப்போ அவர் சொல்கிறது, பே அட்டென்ஷன் டு மை வேர்ட், மை சேயிங். நான் சொல்கிறத கொஞ்சம் கவனி. உனக்கு உன் பிரச்சனை தான் ரியலாக தெரியுது, என் வார்த்தை ரியலாக தெரியல. ஏன்னா உன் மனசு எல்லாம் இதில் தான் இருக்குது. எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய வியாதி, எவ்வளோ பெரிய ஆட்கள் என்னை எதிர்க்கிறாங்க, அம்புட்டு பெருசு, இப்படி அது ரொம்ப பெருசாகி போச்சு. ஆனால் வார்த்தையை கவனிக்க என்ன தெரியுமா, எதெல்லாம் பெருசாக தெரியுதோ அது சின்னதாகிட்டே போகும், நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. அதனால தான் எவ்வளோ பெரிய கோழியாத்து, வாங்க ஓடிடுவோம் எல்லாரும் அப்படின்னு ஓட்டாங்க போர் வீரர்கள் எல்லாரும். அதே ஆளை தான் இவனும் பார்க்குறான், ரொம்ப பெருசாக இருக்கான்ல. ஆமாம், எங்கே தூக்கி கல்லை போட்டாலும் மேலே விழும்பா, கல் மிஸ்ஸே ஆகாது. த சேம் ப்ராப்ளம். நீங்கள் நினைக்கிறீங்களா நான் வேற உலகத்தில் வாழ்கிறேன் அப்படின்ட்டு? நீங்கள் நினைக்கிறீங்களா சாதிக்கிறவங்களும் வெற்றி பெறவங்களுக்குன்னு தனியாக ஏதாவது உலகம் வச்சுருக்காங்கன்ட்டு? த சேம் வேர்ல்ட், த சேம் டெவில், த சேம் பீப்புள், எவ்ரிதிங் இஸ் சேம். எல்லாமே, பிரச்சனையில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அறிவிலும் விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் மாற்றம் நடக்கும்போது அதை பார்க்கிற விதம், அணுகுகிற விதம் மாற ஆரம்பிக்கும். வார்த்தையை கவனிக்க வார்த்தையை கேட்க வார்த்தை உங்களை அதுக்கு முன்னாடி அது ஜெயண்டாக இருக்கும். வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் ஜெயண்ட் ஆகிடுவீங்க, நீங்கள் ராட்சசன் மாதிரி ஆயிடுவீங்க. ஆமென். எம்புடு பெரிய பிரச்சனை அப்படி பார்த்துட்டு இருப்பீங்க. இதை கேட்டு இது உள்ளே போயிட்டே இருக்குமா, கடைசியில் பார்த்தா நீங்கள் வளர்ந்துருவீங்க, அது சின்னதாக இருக்கும் அப்படின்னு ஒரு தொழில் போயிட்டே இருக்கு. இப்போ ஏன் அது அப்படியே இருக்குன்னா, நம்ம அப்படியே இருக்கோம். நம்ம நான் வளர்கிறேனே டேடி அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, நான் வளர்கிறேனே மம்மி அப்படிங்கிறதுக்கு இல்லை, நான் இருக்கிறேனே டம்மி அப்படின்னே வாழ்க்கையை வைக்கிறதுனால வாழ்க்கை அப்படியே இருக்குது. கடவுள் என்ன பிரதர், ஆண்டவர் எங்கே பிரதர் போயிட்டாரு? ஆண்டவர் உங்களை விட்டு எங்கே போக முடியும்னு நினைக்கிங்க? அவர் எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கார். ஆமென். நம்ம அவர் எங்கேயோ போயிட்டாருங்க, எங்கே கடவுளுங்க, கடவுள் என்னங்க எங்கே போடணும்? கடவுள் என்னங்க, நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, உங்களை விட நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தான் கடவுள். சரியா? ஒரு அப்பா அம்மா என்னெல்லாமோ பிள்ளைக்கு செய்யணும்னு நினைப்பாங்க. நிறைய நேரத்தில் அந்த பிள்ளைக்கு அது புரியாது. நமக்கு நிறைய நேரம் அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவோம். டே ஓன் நல்லதுக்கு தான்டாமா, ஓன் இந்த ட்ரெஸ்ஸை போடு, அது கேட்காது. இதை சாப்பிடு, அது கேட்காது. அப்புறம் ஃபைட்டே நடந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. நமக்கு என்னென்னா, ஒரு தாய் தகப்பனா நமக்கு என்ன தோணுன்னா, இதுக்கு நல்லதுக்காக தானே நம்ம தூங்குறோம், விழிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் இதுங்களுக்கு புரிய மாட்டேங்க அப்படிங்கம்ல. அதே தான் ஆண்டவரும் பக்கத்தில் நின்று இருக்கிறார். ஐயோ இவனுக்கு புரிய மாட்டுக்கு, உங்களுக்கு நான் வேற என்னடா பண்ணணும், என் மகனையே கொடுத்துட்டேனாடா, உங்களுக்கு புரியுதாடா? சொந்த குமாரன் என்று பாராமல் உங்களுக்காக அவரே கொடுத்துட்டேன், இனிமே கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லடா, எல்லாத்தையும் தந்துட்டோம்டா அப்படிங்க. நம்ம வேற ஏதோ நினச்சிட்டே இருக்கோம். அது நடக்க மாட்டுக்கு, இது முடிய மாட்டுக்கு, இது கிடைக்கல, இது வரலை, இது ஆகலை, இதுங்கிறார். மை சன், பே அட்டென்ஷன் டு மை வேர்ட். என் வார்த்தைக்கு கொஞ்சம் கவனம் செலுத்துனா, நான் என்ன உனக்காக முடிச்சு வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் கேள. அப்புறம் முடிச்சுலாம் அவிழ்ந்துரும். ஆமென். அவர் முடித்து வைத்ததை கேட்டால் இங்கு முடிச்சியா இருக்கிறதெல்லாம் அவள ஆரம்பிக்கும். அவர் வேற ஒண்ணுமே சொல்லங்க. உங்களை தெளிவில் சொங்க சொன்னாரா? உங்களை குட்டிக்காரனை போட சொன்னாரா? 40 நாள் ஃபாஸ்டிங் கிடைங்கன்னாரா? என்ன தான் செய்ய சொன்னார் உங்களை? சொல்லுங்க பார்ப்போம்.
எப்பா கொஞ்சம் நான் பேசுகிறத கொஞ்சம் கேள, இவ்வளோதான், வேற ஒன்றுமே சொல்லு. தம்பி, தங்கச்சி, மகனே, கொஞ்சம் கொஞ்சம் கேளுப்பா. கேட்டனா உனக்கு வெளிச்சம் அடிக்கும், உனக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் வந்துச்சுன்னா நான் வச்சிருக்கிறது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுவாய். இவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றுமே இல்லைங்க. பிளேனா புரிஞ்சுக்கோங்க. there is no other secret. வேற ஏதோ பெரிய ரகசியம்லாம் கிடையாது. சொன்னார், எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க, நிறைய ரகசியத்தை உங்கள்கிட்ட இருந்து கேட்கணும். ஒரு நிமிஷத்துலேயே சொல்லிடுறேன் நான். இப்போ சொல்லிடுறேன் பாருங்க, இதான் ரகசியம். இதை நான் இங்கே தான் செய்யணும். எவ்வளவு வாய்ப்பு கிடைக்குதோ அவ்வளவு வார்த்தையை கேட்கறதுக்கு நீங்கள் தான் ஒரு முனைப்பை காட்டணும், ஒரு முடிவை எடுக்கணும். யாரா நினைக்கிறேன், வேன் அனுப்புவீங்களா? வேன் அனுப்பலன்னா என்ன பண்ணுறது? நீங்கள் தான் வரணும். 100 ரூபா செலவாம ஆகட்டும், இந்த 100 ரூபாவை பார்க்க வேண்டியதே கிடையாது. வந்து உட்காருங்க, நாளைக்கு 100 கோடி கூட சம்பாதிப்பீங்க, யாருக்கு தெரியும்? கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. நான் இப்போ எப்படி யோசிச்சிட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு பவுண்ட்ரிஸாக உடஞ்சிட்டே இருக்கு வாழ்க்கையில். ஒரு டைமில் சில ஆயிரங்களை பார்க்குறது சேலஞ்சாக இருந்துச்சு. முதல்ல 1000 பார்த்தேன், அதுக்கப்புறம் 1000மாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் 1,00,000 ரூபாயை பார்க்குறதுங்கிறது பெரிய சேலஞ்சாக இருந்தது. அப்புறம் லட்சங்களை பார்த்தேன், அப்புறம் லட்சங்களாக பார்க்குறேன். இப்போ சியை பார்க்க போகிறேன், இனிமேல் சியா பார்ப்பேன். இப்போ நான் லட்சங்களுக்காக யோசிக்கவே இல்லை, இனி கோடி கோடியாக என் வாழ்க்கையில் வர்றதை நான் பார்ப்பேன். ஆமென். அப்போ நானும் அப்படி தான் வளர முடியும், நீங்களும் அப்படி தான் வளர முடியும். there is no other way. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வேறு வழி இல்லை. சில இடத்துக்கு போகிறதுக்கு இந்த வேறு ரூட் இருக்கு, வேறு ரூட்டு கிடையாது, வேறு ரூட்டே கிடையாது. there is no other. சரி, இதை விட வேறு என்ன ஷார்ட்கட் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இது விட்ருங்க, இப்படி இதை கேட்கணுமாக்கும், கவனிக்கணுமாக்கும், அப்படியே பண்ணோம். வேறு என்ன பண்ணால் உங்களுக்கு சொல்லப்போன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கடவுளை விட சுலபமாக சொல்லக்கூடியவர் யாருமே கிடையாதுங்க. வேறு ஒன்றுமே அவர் சொல்லலை. பே அட்டென்ஷன் மை வேர்ட் அண்ட் பி வில்லிங் டு லேர்ன். நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், எத்தனை பேருக்கு அந்த லேர்னிங்கில் ஆர்வம் இருக்குன்னு பார்க்குறேன் நான். சிலர்லாம் வந்து உரிமையாக உட்காந்து கற்றுட்டு போயிடுறாங்க. இப்போ இல்லை, வரும்ல, வந்து தருவோம் அப்படிங்காங்க. ஒன்றுமே சொல்ல முடியாது. சரி, உட்காந்து படிங்க. எப்போ தருவேன்? வரும்போது தருவேன். எப்போ வரும்? தரும்போது வரும். பரவாயில்ல, எப்படியாவது என்ன பண்ணிக்கோங்க. இயேசு வந்து சுகத்தை கொடுக்கலங்க அந்த பெண்ணுக்கு. இயேசுலேருந்து சுகத்தை எடுத்துக்கிட்டா. என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவாளே டவுன்லோட் பண்ணிட்டா. சின்ன கேப்பு கிடைத்தாலும் சைடு கேப்பில் டவுன்லோட் பண்ணியாவது நான் கேட்பேன்பா. இதுதாங்க, வேறு எதுவுமே கிடையாதுங்க. நானும் யோசிப்பேன், நம்ம ஏதாவது ஒரு 5-6 ரகசியம் ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு யோசிப்பேன். இருந்தால் தானே சொல்கிறதுக்கு. இதை சொல்லணுமேன்ட்டு ஏதாவது என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியாது, சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இதுதான் அடித்தளம். இது பல காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் சொல்லித்தரும், கற்றுத்தரும், அது வேறு. ஆனால் அந்த வில்லிங் டு லேர்ன் அப்படிங்கிறது வந்தால் தான் ஏதாவது நடக்கும். நீங்கள் தீர்மானித்தாதான் இதெல்லாம் நடக்கும். ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கலாம், வாலிப பையனாக இருக்கலாம், வாலிப பிள்ளைங்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் நீங்கள் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடவுளுடைய மெய்யான சுவிசேஷம், மெய்யான சத்தியம் உள்ளே வருவதற்கு இடம் அழிச்சு பாருங்கள். அது உள்ளே போய் அவர் அனுப்பி குணமாக்கி அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கெல்லாம் அது உடலுக்கு ஜீவனும் ஆரோக்கியமுமா இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம். உடம்புல வியாதியே இருக்காதுங்க. வியாதியற்ற ஒரு உடம்பில் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டமும் நோக்கமுமா இருக்கிறது. அவர் சரீரம் அப்படி உளப்பட்டதின் நோக்கம், அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதின் நோக்கம், பிற்கப்பட்டது. இதை கொஞ்சம் மெடிடேட் பண்ணி பாருங்க, இதை கொஞ்சம் லிசன் பண்ணி பாருங்க. கேட்டுட்டு இருக்கும்போதே சுகமாயிடுவீங்க. ஆமென். கேட்டுகிட்டே இருக்கும்போது ஹீலிங் உங்கள் பாடியில் வர ஆரம்பிக்கும். கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தரித்திரம் நீங்கள் ஆரம்பிக்கும். அதுதான் புதிய ஏற்பாட்டில் ஆவியானவர் செய்கிற முறையாம். ஆவியானவர் எப்படி செய்ய போகிறாருன்னா, இப்படி அறிவித்துக்கிட்டே இருக்கும்போதே நீங்கள் பெற ஆரம்பிச்சிருவீங்க. கேட்பதின் மூலமாகவே பெறுவீங்களாம். வேற ஒன்றுமே பண்ண வேண்டியதே கிடையாது. அதனால தான் விசுவாசத்தால் நீதிமான்
பிழைப்பான், பெற்றுக்கொள்ளுவான். அதான் அர்த்தம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தால். பழைய ஏற்பாட்டில் விசுவாசத்தினால யாரும் பெற முடியாது. எதனால தான் பெறணும்? கிரியையினால பெறணும். அதை இதை செஞ்சு அதை இதை பண்ணி 10 கட்டளை நிறைவேற்றி கடவுளுக்கு ரொம்ப பிரியமான எதாவது பண்ணாதான் ஏதாவது கிடைக்கும். இப்போ கிரியையினால நீங்க பெறல, விசுவாசத்தினால எல்லாத்தையும் பெறுறீங்க. ஆமென். அதனாலதான் வித்தவுட் ஃபெய்த் யூ cannot ப்ளீஸ் காட். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். நற்கிரியைகள் பண்றோம், சில நல்ல நல்ல காரியங்கள் பண்றோம், அதுக்கெல்லாம் கடவுள் ரிவார்ட் தருவார், அதெல்லாம் வேற. ஆனா கடவுளை எது சந்தோஷப்படுத்துனா ஃபெய்த் ப்ளீசஸ் காட். ஆமென். விசுவாசத்தினாலே நீங்க பெறுறீங்க, கிரியையினால பெறல. எதனால பெறுறீங்க பாருங்க, கலாத்தியர் 3:2. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை அறிவித்து கிருபையினாலே மனிதர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், கிருபையினாலே தேவன் எல்லாவற்றையும் மனுஷனுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற சத்தியத்தை சொல்லி அது மூலமாக ஒரு சபை என்ன பண்ணிடுச்சு, உருவாயிடுச்சு. ஆனால் உருவான அந்த சபைக்குள்ள சிலர் போய் சில சத்தியத்தை சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? அது வெறும் கிருபையினால் மட்டும் நடக்குங்கிறது இல்லைங்க, இயேசு செஞ்சது மட்டும் போதாது, நம்மளும் ஏதாவது செய்யணும், விருத்த சேதனம் பண்ணணும், அது இது பண்ணணும்னு நிறைய ஆட் பண்ணி விட்டாங்க எக்ஸ்ட்ரா. இப்போ இவங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க. ஆமாம், அது மட்டும் போதுமா இல்லை வேறு ஏதாவது செய்யணுமான்னு குழப்பத்தில் இருக்கிறாங்க. இப்போ அவங்க அவங்களுக்கு இது எழுதுறாரு. அதுதான் இந்த கலாத்தியர் நிருபம். இந்த எபேசியர் இப்போ படிச்சுட்டு இருக்க மாதிரி கலாத்தியர் எடுத்து படிப்போம் ஒரு நாள் ஒவ்வொரு வசனமாக. சரியா? இப்போ கவனிங்க, ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலா விசுவாச கேள்வினாலேயா எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? எல்லாம் சொல்லுங்க, எதினாலே பெற்றீர்கள். அவர் கேட்குறாரு, இங்கே பார்ப்பா, நீ எதையாவது செஞ்சு பெற்றியா இல்லை கேட்டு பெற்றியா? கிரியை செய்து பெற்றீர்களா அல்லது கேட்டதினாலே பெற்றீர்களா? நல்லா கவனிங்க, என்ன சொல்கிறார் பாருங்க. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிமாங்கள, அது மாதிரி இப்போ கடைசியில் சொல்லலாம், ஒன்று மட்டும் கேட்டுக்கிறதுக்கு மட்டும் போச்சு, இந்த ஒன்றுக்கு மட்டும் போது சொல்லு அப்படிமா பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் விட்டுரு, நான் கேட்குறேன், அந்த ஒன்றை மட்டும் கேட்குறது போது சொல்லு. அதுதான் அந்த இதில் தான் அவர் பேசுகிறார். புரியுதுங்களா? ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே யா விசுவாச கேள்வினாலேயா எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் கடவுளுடைய செயல் அல்லது கடவுளுடைய நன்மைகள் எப்படி நடந்துச்சு, எதினால பெற்றீங்கன்னு கேட்குறாரு. இப்படி ஏதாவது பண்ணதுனால பெற்றீங்களா, கேட்டதுனால பெற்றீங்க? எல்லாம் சொல்லுங்கள், நியாயப்பிரமாண கிரியையினால் அல்ல. அதை தான் சொல்ல வர்றாரு. அங்கே பாருங்க, ஆவியினால் ஆரம்பணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா, இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே, அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். நல்லா கவனிங்க, அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதினாலே செய்தார்? எதனால செய்தாரு? எதனால செய்தாரு? நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால செய்யலை. எதனால செய்கிறாராம்? விசுவாச கேள்வினால். எல்லாம் சொல்லுங்க, விசுவாச கேள்வினால். விசுவாச கேள்வினா என்னன்னா, வார்த்தை பிரசங்கிக்கப்பட்ட போது நீ கேட்ட போது விசுவாசம் உண்டாச்சு, ஆமேன்னா எல்லா அற்புதமும் வாழ்க்கையில் நடந்துடுச்சு. இப்போ அற்புதம் எப்படி நடந்துச்சு? கேட்டதுனாலே நடந்துடுச்சு. ஆமேன். நீ காலையில் நான் சொல்கிறேன், எங்கேயோலாம் இல்லை, எப்பொழுது ஒரு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ, எங்கு இயேசு செய்து முடிக்கப்பட்டது உயர்த்தி பேசப்படுகிறதோ, தேவனுடைய செயல்கள் பேசப்படுகிறதோ, அங்கெல்லாம் எங்கெல்லாம் மக்கள் மனமோந்து செவி சாய்த்ததை கேட்கிறார்களோ, அதுக்கு ஆமென் என்று சொல்லுகிறார்களோ, அந்த நிமிடமே அற்புதத்தின் நிமிடமாக இருக்கிறது, விடுதலையின் நிமிடமாக இருக்கிறது, சுகத்தின் நேரமாக இருக்கிறது. இது ஒன்றுமே கிடையாது. இது பேங்க்கில் போட்டிருக்காங்க, பின் நம்பர் சொல்கிறேன், போட்ட உடனே அமௌண்ட்லாம் என்ன பண்ணிடுது, வித்ட்ரா பண்ணுறீங்க. நீங்கள் எப்படி வித்ட்ரா பண்ணீர்கள்? நீங்கள் வெட்டி முறித்து சம்பாதித்ததை வித்ட்ரா பண்ணினீர்களா? இல்லையே.
அப்போ எப்படி வித்ட்ரா பண்ணுறீங்க? எல்லாம் சிலுவையில் சம்பாதிச்சு உங்களுக்காக வச்சுட்டாரு. இப்போ நான் அதை அறிவிக்கிற நீங்கள் விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஆமென். உங்கள் கிரியையினால் நீங்கள் பெறலை. கிரியையினால் பெற நினைக்கும் போது தான் டயர்ட் ஆகிடுறோம் வாழ்க்கையில். ஏன்னா இப்போ சபை பூரம் திறந்து வச்சுருக்காங்களே, வச்சு என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் நீ? அதாங்க என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், அப்படி பண்ண வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இதெல்லாம் பண்ணாதான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணுமா வேண்டாமான்னு பரலோகத்தில் ஒரு டீமோடு பேசி ஒரு முடிவுக்கு வருவார் அப்படின்ட்டாங்க. அவர் என்னைக்கு முடிவுக்கு வந்து அதுக்குள்ளே நான் முடிவுக்கு வந்துடுவோம் போல. அதான் மக்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. பிரமாணத்துக்கு கீழ் மக்கள் சுற்றி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கிருபைக்கு கீழே, சரியான மெய்யான கிருபைக்கு கீழே ஜனங்கள் சுதந்தரிப்பார்கள், சுற்ற மாட்டார்கள். நீங்க சுத்த மாட்டீங்க, நீங்க சுதந்தரிப்பீங்க. ஆமென். ஒன்னே ஒண்ணுதான், விசுவாச கேள்வியினாலே பெறுகிறேன். எல்லாம் சொல்லுங்க. கேட்கிறதுனாலேயே விசுவாசம் உண்டாகிறது, விசுவாசத்தினாலேயே நான் பெற்றுக்கொள்கிறேன். Faith is a receiver. அவ்வளோதான். ஒரு அதாவது அவர் ஒளி பரப்பிட்டு இருக்கிறாரு. அந்த ஒளி பரப்புறதை ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஒரு ரிசீவர் வேணும் இல்லையா? இப்போ எப்படி சொல்கிறது, எல்லா வீட்லேயும் இப்போ இந்த டிஸ்க் வச்சுருக்கீங்களா, ஆண்டனா. அந்த மாதிரி முன்னாடி காலத்தில் ஆண்டனா இருக்கும், இப்போ டிஸ்க் வச்சுருக்குறோம் இல்லையா, ரவுண்டாக ஒன்று கொண்டு மாட்டிடுறோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட சேனல்ல இருந்து நிகழ்ச்சியை ஒளிபரப்புறாங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்கு வரணும்னா என்ன வேணும்? அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு முதல்ல என்ன வேணும்? ஒரு ரிசீவர் வேணும். அந்த ரிசீவர் இருந்தால் தான் அனுப்புறது என்ன பண்ண முடியும், பெற முடியும். அப்போ விசுவாசங்கிறாங்களே நிறைய பேர். ஐயோ அது எதுக்குங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அனுப்புறதெல்லாம் இந்த பூமியில் ரிசீவ் பண்ணிக்கிற ரிசீவர் தான் ஃபெய்த். ஃபெய்த் இஸ் அ ரிசீவர். இன்னும் சொல்லணும்னா, இப்போ இங்கே வச்சுருக்கேன், எடுங்கிறீங்க. எடுக்கிறது கை இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். அது மாதிரி ஒரு ஆவிக்குரிய கரம் தான் விசுவாசமாக இருக்குது. ஸ்பிரிச்சுவல் ரேல்ம்ல இருந்து நீங்கள் ஃபிசிக்கல் ரேல்முக்குள்ளே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒன்று தேவைப்படுது. அதுக்கு பேர் தான் ஃபெய்த். விசுவாசங்கிறது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறத நீங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு கரத்தை போல அது உங்களுக்கு உதவி செய்கிறது. அப்போது கடவுள் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். உங்களுக்கு அவர் என்ன வைக்கலை, ஆனால் எல்லாத்தையும் கொடுத்துருக்காருன்னு நம்ம பாக்கெட்டுக்குள்ளே தேடி பார்க்கோம், பர்ஸில் தேடி பார்க்கோம், அக்கௌண்ட்டில் போய் பார்க்கோம், ஒன்றுமே இருக்க மாட்டேன். எங்கெங்கே கொடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் டெலிவரி பண்ணுற டைமில் நீங்கள் டெலிவரி ஆகலை. புரியல கொஞ்சம் பேருக்கு. ஏசு சிலுவையில் சம்பாதிச்சு கொடுக்கும்போது வாங்குறதுக்கு நீங்கள் இல்லை. அதான் சொன்னேன், அவர் டெலிவரி பண்ணுற டைமில் நீங்கள் அம்மா வயிற்றுலேருந்து டெலிவரி ஆகாததுனால அப்போ என்ன பண்ணணும், எங்கேயாவது வைக்கணும். கரெக்டாக நீங்கள் வந்தால் எடுத்துக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ சாப்பாடெலாம் பண்ணி ஹாட் பாக்ஸில் வச்சிடுறீங்க. ஒன்று சூடாக இருக்கணும், இன்னொன்று பத்திரமா இருக்கணும். இல்லைன்னா பூனையோ இல்லை வேறு ஏதோ சாப்பிட்டுட்டு போயிடும். வச்சிடுறீங்க. பிள்ளை பிறகு என்ன பண்ணுது, சாப்பிடுது. அது மாதிரி தேவன் தரணும்னு நினைக்கும் போது நம்ம யாருமே இல்லை நேரடியாக தர்றதுக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையுமே ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் ஆவிக்குரிய அந்த மண்டலத்தில் என்ன பண்ணுறாரு, வைக்கிறார். ஸோ எல்லாமே வைக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் என்னன்னு இதை கேட்க உங்களுக்கு அது விளங்க அப்படியே டவுன்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் செய்தி கேட்டுட்டுல கேட்க டவுன்லோட் ஆகிட்டே இருக்குது. விசுவாச கேள்வியினாலே அற்புதங்களை நீங்கள் பெறுகிறீர்கள். ஆமென். நான் கிரியையினால் பெறவில்லை, இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார்ல, அது என்னங்கிறத நான் கேட்க எனக்குள்ள என்ன உருவாகுது, ஃபெய்த். இந்த ஃபெய்த்துக்கு ஒரு அளவு இருக்கு பாருங்களேன், அளவுகோல் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, மெஷர் ஆஃப் ஃபெய்த். மெஷர் பண்ண முடியும். இந்த விசுவாசங்கிறது ஒரு மெஷர் பண்ணக்கூடிய டைப்பில் தான் அது இருக்குது. அதனால தான் விசுவாசம் வளர வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போனா அந்த விசுவாசம் என்ன பண்ண முடியும், வளர முடியும். விசுவாசங்கிறது ஒரு முழுமையான ஒரு விஷயம் அல்ல. விசுவாசம் என்கிற ஒன்று வளரக்கூடியதாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வளரக்கூடிய விசுவாசம்.
இப்போ இயேசு நிறைய இடத்துல சீசர்களை பார்த்து அவர்கள் அவிசுவாசத்தை கடிந்து கொள்கிறார். அது ஆங்கிலத்திலலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்குன்னா லிட்டில் ஃபெய்த் அப்படிங்கிறார். அற்ப விசுவாசிகளே அப்படின்னு தமிழில் யூஸ் பண்ணுறோம்ல, அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ஆங்கிலத்தில் எப்படி வருது? லிட்டில் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்கள், லிட்டில் ஃபெய்த். அற்பம்னாலே என்னது? சின்னது. நமக்கு தெரியும் தானே, சின்னது. அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சீசர்களை பார்த்து சொல்கிறார். சிலரை பார்த்து சொல்கிறாரு, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியது. அப்போ உங்களுக்கு விளங்குதா? சைஸ் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசத்தில் சைஸ் இருக்குது. நமக்கு எப்படி சைஸ் இருக்கோ, சைஸாக நம்ம எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி நம்ம ஃபெய்த்துக்கும் என்ன இருக்குது? சைஸ் இருக்குது. ஒரு கூட்டத்தை பார்த்து இயேசு சொல்கிறாரு லிட்டில் ஃபெய்த் அப்படி சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் எவ்வளோ இருக்குது. இன்னொருத்தரை பார்த்து என்ன சொல்கிறாரு? ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவில்லையே அப்படி சொல்றாரு. அப்பனா என்ன அர்த்தம்? சிலர் அற்பமான விசுவாசத்தை வைத்திருந்தார்கள், சிலர் அற்புதமான விசுவாசத்தை வைத்திருந்தார்கள். தேவனுக்கு எந்த பட்சபாதமும் மனிதரிடத்தில் இல்லை. அதாவது அவர்கிட்ட எந்த பட்சபாதமும் இல்லை. சில அவருக்கு நடக்குது எனக்கு நடக்கவே மாட்டுக்கு, அவங்களுக்குலாம் கிடைக்கு எனக்கு கிடைக்கவே மாட்டுக்கு. தேவனிடத்தில் பட்சபாதமே கிடையாது. வேதவசனம் அப்படி தெளிவாக சொல்லுது. கடவுள்கிட்ட எந்த பட்சபாதமும் கிடையாது. பட்சபாதம்னு என்ன அர்த்தம்? அவர் யாருக்கும் தனிச்சலுகை காட்டுபவர் அல்ல. அப்படிதான் கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் இருக்குது. அவர் யாருக்கும் என்ன பண்ணுறதில்ல? தனிச்சலுகை காட்டுபவர் அல்ல. எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் அவர் வச்சிருக்கிறாரு. யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறாரு. இதில் எந்த மாற்றமே கிடையாது. ஆனால் நீ ஏன் பெறாமல் இருக்க? நீ ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்க? உனக்கு ஏன் நடக்க மாட்டுக்கு? நம்ம என்ன சொல்கிறோம்? கடவுள் தரமாட்டுக்காரு பிரதர், ஏன் தான் தரமாட்டுக்காருன்னே தெரியல, அவனுக்கெல்லாம் கொடுக்காரு எனக்கு தரவே மாட்டுக்காரு, நான் 2 இட்லியை சாப்பிடாம இருந்து பார்த்தேன் அப்பவும் கூட கொடுக்க மாட்டுக்காரு, அப்புறம் நைட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு இருந்தேன் அப்புறம் காலையில் கொடுத்துட்டாரு, ஏன்னா செத்து போயிடக்கூடாதுன்னு கொடுத்துருக்காரு. சில நேரம் உபவாசிக்கும் போது சிலருக்கு சிலது நடக்குது. ஆனால் இவங்க நினச்சிக்கிறாங்கன்னா உபவாசத்தில் தான் நடக்குது. உபவாசத்தில் நடக்கலை, நீங்கள் இருக்கணுமேனு கொடுத்துருக்காரு. சில நேரம் ரொம்ப இறக்கத்தில் கடவுள் நிறைய என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. ஆனால் அது அவர் வழி கிடையாது. உங்கள் விசுவாசத்தை வளர்க்கறதுக்கு வேணால் நீங்கள் சாப்பிடாம உட்காந்து வார்த்தையை வாசித்து விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு டைம் செலவு பண்ணலாம். ஆனால் கடவுளை மாற்றுறதுக்கு எந்த உபவாசமும் தேவையில்லை. ஆனால் இங்கே சபையை பூரா எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போடுங்க ஃபாஸ்டிங் அப்படின்னா, ஃபாஸ்டிங்னாலே இவங்களுக்கு என்ன வருது? இப்போ பாருங்க, அவர் சேரை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டி அவர் கையை முறுக்கி வாங்கலாம். ஓ, கடவுளை நீங்கள் மாற்றவே முடியாது, அவருக்கு எந்த மாற்றமும் தேவையே. அப்புறம் ஃபாஸ்டிங் வேணால் இருந்துக்கோங்க, அது உங்களை மாற்றுறதுக்குன்னு அர்த்தம். சாப்பிடாம பட்னியாக இருக்கிறதுக்கு பேர் ஃபாஸ்டிங் கிடையாது. நீங்கள் போய் இன்னும் கொஞ்சம் நேரம் பே அட்டென்ஷன் மை வேர்ட், ரொம்ப இட்லிக்கு அட்டென்ஷன் கொடுத்துட்டேன், பிரியாணிக்கு அட்டென்ஷனை ரொம்ப கொடுத்துட்டேன், யாரோ சீரியலில் வர்றதுக்கு ரொம்ப அட்டென்ஷனை கொடுத்துட்டேன், கண்ட சாங்குக்கு ரொம்ப அட்டென்ஷனை கொடுத்துட்டேன், இனிமே பே அட்டென்ஷன் மை வேர்ட், அதுக்கு பேர் தான் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னா என்ன அர்த்தம்னா, என் கவனத்தை இப்பொழுது நான் கடவுளுக்கு நேராக மட்டுமே திருப்புகிறேன், அதுக்கு பேர் தான் உபவாசம். ரொம்ப சாம்பாரில் திருப்பிட்டேன், ரொம்ப சாப்பாட்டில் திருப்பிட்டேன், இல்லை ரொம்ப ஃபோன் மேலேயே திருப்பிட்டேன், இல்லை ரொம்ப நண்பர்களோடையே திருப்பிட்டேன், ரொம்ப தேவையில்லாத விஷயத்துக்கு ரொம்ப கவனத்தை கொடுத்துட்டேன், கடைசியில் அது என் வாழ்க்கையை ஆள ஆரம்பிச்சிடுச்சு, அப்புறம் நான் அழ ஆரம்பிச்சிட்டேன், அதனால் இது எதுவுமே வேண்டாம், கொஞ்ச நேரம் உங்கள் மேலே நான் கவனத்தை செலுத்த போகிறேன்னு நீங்கள் மாறுறீங்க பாருங்களேன், அதுக்கு பேர் தான் உபவாசம். இட்ஸ் ஹெல்ப் யூ. அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். அந்த மாதிரி யாராவது உபவாசம் இருக்கீங்கன்னா சூப்பர். மொபைல் ஃபாஸ்டிங், இன்றைக்கி ஃபோனை கொஞ்சம் யூஸ் பண்ணாமல் தூக்கி வைக்க போகிறேன். பல பேரும் ஒய்ஃப் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஒய்ஃபே இல்லைன்னா நம்மளால முடியாது. ஒய்ஃபே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் ஒய்ஃப். மனிதர்கள் வாழ அத்தியாவசியமானது என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் நீர் காற்று இப்படிலாம் சொல்லுவாங்கலாம், இப்போ அப்படி கிடையாது. ஒய்ஃபை தான் முதல்ல. உயிர் வாழ என்ன தேவை? ஒய்ஃபை தேவை, ஆண்ட்ராய்டு ஃபோன் தேவை. இல்லைன்னா ஆள் ஒரு மாதிரி ஆயிடுவார். அந்த அளவுக்கு போயிட்டாங்க.
அப்போ அட்டென்ஷன் வந்து வேற எங்கேயோ போயிடுச்சு. இப்போ அட்டென்ஷன் எங்கே திருப்புறேன்? அப்படி திருப்புறதுக்கு இப்படி சில காரியங்கள் வேணால் பண்ணலாமே தவிர அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. சொல்ல நான் உபவாசத்தில் அப்படி உபவாசத்தில் என்ன அவரே போய் மாற்ற போகிறீங்க? அவருக்கு எந்த மாற்றமும் தேவையில்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் உபவாசம் கடவுளை மாற்றாது. ஏனென்றால் கடவுள் மாற்றத்துக்கு உட்படாதவராக இருக்கிறார். ஆமென். அவர் வந்து அவருக்கு எந்த சேஞ்சும் தேவை கிடையாது. அவர் என்னவா இருக்கணுமோ அதுவா அவர் இருக்கிறார். இருக்கிறவரா இருக்கிறேன்ட்டார். அவரை போய் இப்போ இருக்கிறவரா இருக்கிறேன், ஆனால் நீ தான் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை, அதனால் உன்னை நான் குற்றப்படுத்தவும் தயாராக இல்லை, உனக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிறார் கடவுள். ஆமென். எத்தனை பேர் புரியுதா? இது ரொம்ப கடினமான வாழ்க்கை கிடையாதுங்க, இது ரொம்ப எளிதானது. நீங்கள் புரிஞ்சிக்காததுனால கஷ்டமாக இருக்குது. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், கஷ்டம்னா என்ன? நீங்கள் உங்களுக்கு அதை மேற்கொள்ள தெரியலன்னா அதுக்கு பேர் என்னது? கஷ்டம். இப்போ திடீர்னு கூப்பிட்டு உங்களை ஹிந்தி எழுத சொன்னால் எப்படி இருக்கும்? கெந்தி கூட எனக்கு ஹிந்தி வராது. இப்போ ஏன் நீங்கள் எதையாவது பார்த்து கஷ்டங்கிறீங்க? ஏன்னா தெரியல, அதனால தான் என்னதான் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. எப்போ தெரிஞ்சிடுச்சோ அதுக்கு பேர் என்ன போய்டும்? இப்போ கடவுள் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கு கஷ்டமே இருக்காது. கொஞ்சம் கவனத்தை கொடு, அது கொஞ்சம் நேரத்தை கொடு அப்படிங்கிறார். ஆனால் பாருங்கள், நாள் முழுதும் உட்காந்து சீரியலாக பார்ப்பேன். அப்புறம் ஆண்டவர் எனக்கு ஏன் பிரதர் ஒன்றுமே செய்ய மாட்டேங்க. ஆண்டவர் பற்றி ஒன்றும் உள்ள போல, லைனே சொருவாமல் கிடக்கு மொபைலில். அப்புறம் டிங் டிங்னு சவுண்டு வராமல் வேறு எப்படி வரும்? ப்ளக்கை பூரா வேறு எங்கேயாவது மாட்டி வச்சுருக்குது. அப்புறம் இங்கே எப்படி வேலை நடக்கும்? வேலை நடக்காது. நீங்கள் கொஞ்சம் ஆண்டவரே என் கூட பேசுங்க, இல்லை எனக்கு நடத்துதலை கொடுங்க, எனக்காக நீங்கள் ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, எனக்கு தான் கொஞ்சம் புரிய மாட்டேங்குன்னு கொஞ்சம் இப்படி அட்டென்ஷன் கொடுத்துட்டே வந்து பாருங்கள். அப்புறம் எல்லாம் உங்கள் முன்னாடி அட்டென்ஷனில் வந்து நிற்கும். சகல சிருஷ்டியும் உங்கள் முன்னாடி லைனில் வந்து நிற்கும். சொல்லுங்கள் சார், உங்களுக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் சார் அப்படிங்கும். ஆமென். ஆனால் இப்போ காக்கா குருவி கூட நம்மளை பார்க்க மாட்டேங்குது. என்னை யாருமே கண்டுகொள்வதில்லை. ஏன்னா உங்களை கண்டுக்கிட்டே இருக்கிறார் பாருங்க, அவரை பார்க்குறதுக்கே உங்களுக்கு டைம் இல்லைல்ல. அதனால தான் எப்போ உங்கள் முகம் அவர் மேலே பார்க்குதோ அன்னைக்கு பல முகங்கள் உங்களை தேடி வருகிறதே நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஆமென். இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் இது புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சிக்காம வருஷ கணக்காக வாழ்ந்துகிட்டே போகக்கூடாது. இப்போ கடவுள் எல்லாத்தையுமே எனக்காக வச்சிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் இருக்கு. ஆமென். அவர் தராதது எதுவுமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும்? என்னன்னா வேற எதுவும் என்னை பெருசாக பண்ண சொல்ல. நீ கல்வாரிக்கு வருகிறாயா, நீ ரத்தம் சிந்த தயாரா, அடிபட தயாரா, பாடுபட தயாரா அப்படிலாம் ஒன்றும் கேட்கல அவர். அதெல்லாம் அவரே பண்ணிட்டார். இப்போ நீங்கள் ஒன்று தம்பி கொஞ்சம் நான் பேசுகிறத கேளு, இவ்வளோதான் சொல்கிறார். மை சன் பே அட்டென்ஷன் மை வேர்ட். என் வார்த்தைக்கு கொஞ்சம் கவனத்தை கொடுத்தனா என் வார்த்தை உள்ளே போகும். வார்த்தை உள்ளே போக போக என்ன வரும்? ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்கள், ஃபெய்த். இப்போ ஃபெய்த்தில் என்ன சொன்னேன்? சைஸ் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், சைஸ் இருக்குது. சிறிய விசுவாசமும் இருக்குது, என்ன இருக்குது? பெரிய விசுவாசமும் இருக்குது. அப்போ விசுவாசத்தில் சில நிலைகள் இருப்பது என்பது நிஜமே. ஆமென். அதனால தான் அந்த மெஷர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாசம், த மெஷர் ஆஃப் ஃபெய்த்னு இருக்குது. மெஷர் ஆஃப் ஃபெய்த்துங்கும்போது அப்போது விசுவாசத்துக்கு சில அளவீடுகள் இருக்கிறது. அப்பளம், வடை இதெல்லாம் நம்ம பொரிக்கிறோம்ல சட்டியில். ஒரு 100 வடை பொரிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணும்? சரி, ஒரு 2 லிட்டர்னே வச்சுக்குவோமே. இப்போ 100 வடை பொரிக்கிறதுக்கு 2 லிட்டர் எண்ணெய் வேணும். 2 லிட்டர் எண்ணெய் இருந்தால் தான் 100 வடை பொரிக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 100 மில்லியை ஊற்றிட்டு 100 வடையை பொரிக்கணும்னு உள்ளே போடுறீங்க. இப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக பொரிக்க முடியாது. அப்போது உங்கள் விசுவாசங்கிறது ஒரு எண்ணெய்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஏற்ற விதத்தில் தான் நீங்கள் சில காரியத்தை பண்ண முடியும். எத்தனை பேர் புரியுது? ஆனால் நம்ம இம்புட்டோண்டு எண்ணெயை வச்சுக்கிட்டு 1000 வடையெல்லாம் பொரிக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் சில நேரத்தில் நம்ம அஃபண்ட் ஆயிடுறோம். நம்ம வந்து ஒரு மனத்தாங்கல் ஆயிடுது. எனக்கு ஏன் நடக்க மாட்டுக்கு? தேவன் எல்லாம் செய்ய வல்லவர் தானே. தேவன் எல்லாம் செய்ய வல்லவர் தான். ஆனால் என்னுடைய ரிசீவிங் கெப்பாசிட்டி இந்த அளவுக்கு இருந்ததுன்னா அந்த அளவுக்கு தான் வேலை நடக்க முடியும்.
எல்லாம் சொல்லுங்க, எண்ணெயின் அளவே பொரிக்க முடியும், அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது, பொரிக்க முடியாது. அப்போ பொரிக்கலாமா? பொரிக்கணும். அப்போ பொரிக்கணும் என்ன பண்ணணும்? எண்ணெயின் அளவு என்ன பண்ணணும்? கூட்டணும். நிறைய எண்ணெய் ஊற்றணும். நிறைய எண்ணெய் ஊற்றுனா நிறைய வடை என்ன பண்ண முடியும்? பொரிக்க முடியும். அப்போ பெருசாக சாதிக்கணுமா? சாதிக்க முடியும். பெருசாக சாதிக்கணும்னா அப்போ என்ன பண்ணணும்? என் விசுவாசத்தின் அளவை நான் அதிகரிக்க வேண்டும். அப்பொழுது என்னுடைய சாதனையின் அளவு அதிகரிக்கும், என் வெற்றியின் அளவு அதிகரிக்கும். சுகம் ஆவறதுக்கு ஒரு லெவல் ஆஃப் ஃபெய்த் இருக்கு. அப்புறம் உங்க விசுவாசம் வளர்ந்துச்சுன்னா சுகம் ஆக்குவீங்க. ஆமென். சுகம் ஆக்குவீங்க. எனக்கு வியாதி வராதுங்கிறது ஒரு ஃபெய்த். ஆனா நான் கை வச்சேன்னா மக்கள் குணம் ஆவாங்கிறது ஒரு ஃபெய்த். அடுத்தது என்ன போறீங்க? மரிச்சதை கூட நான் எழுப்பிடுவேங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்க போயிடுவீங்க. ஆனா நம்ம இத்தனையோண்டு அந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம பெரிய காரியங்களை செய்ய நினைக்கும் போது ஒன்றும் இல்லை. இப்படி இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி இப்படி சொல்றேன். ஃபெய்த் இஸ் அ கரன்சி. விசுவாசங்கிறது ஒரு கரன்சி, பணம். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் என்பது பணத்துக்கு ஒப்பா இருக்கிறது. இப்போ நீங்கள் 50 ரூபா கொண்டு போனீங்கன்னா எவ்வளோ வாங்கலாம்? ஒரு சில தான் என்ன பண்ண முடியும். வாங்க, எத்தனை கிலோ அரிசி வாங்குவீங்க? 50 ரூபாய்க்கு 1 கிலோ தான் வாங்க முடியும். 500 ரூபா கொண்டு போனீங்கன்னா எத்தனை வாங்குவீங்க? ஒரு சின்ன மூட்டை என்ன பண்ணிவிடுவீங்க, வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஆனால் இப்போ நம்ம எல்லோரும் என்ன பண்ணோன்னா 50 ரூபா வச்சுக்கிட்டு இந்த மூட்டையை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ 50 ரூபாய்க்கு என்ன உண்டோ அதான் வரும், அதுக்கு மேலே வராது. அப்போ ஃபெய்த் இஸ் அ கரன்சி. எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசம் என்பது பணமாக இருக்கிறது. அப்போ பணத்தை அதிகமாக கொடுத்தாதான் அதிக பொருள் நீங்கள் எப்படி வாங்க முடியுமோ அதுபோல தான் ஆவிக்குரிய உலகத்தில் உங்கள் விசுவாச அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த உலகம் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். எத்தனை பேர் புரியுது? புரியுதா? சின்ன அளவு விசுவாசமா, பெரிய அளவு விசுவாசமா? உங்கள் சைஸு என்ன? உங்கள் விசுவாசம் வளர்க்கப்படுகிறதா? டெய்லி உங்கள் ஃபெய்த்தை நீங்கள் வளர்க்குறீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விசுவாசிக்க பிரதர், விசுவாசிக்கிங்க, விசுவாசிக்க இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் 50 ரூபா அளவுக்கு தான் இருக்குது, இவ்வளோண்டு அளவுக்கு தான் அது இருக்குது. அவ்வளோண்டு அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அது நடந்துக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில். ஆனால் அதை இன்க்ரீஸ் பண்ணால் வாழ்க்கையில் நடக்கிறதும் வேறு லெவலில் நடக்க ஆரம்பிக்கும். யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் ஃபெய்த். ஆமென். உங்கள் விசுவாசத்தை உங்களால் என்ன பண்ண முடியும்? வளர்க்க முடியும். எல்லாம் சொல்லுங்கள், விசுவாசம் வளரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதன் அளவுக்கு ஏற்றாற்போல் நாம் காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். அதனால தான் ஆண்டவர் இந்த பூமியில் கிரியை செய்த போதெல்லாம் அவர் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார். என்ன யூஸ் பண்ணார்? உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. According to your faith is done unto you. According to my power அப்படி சொல்லலை. என் வல்லமையின்படியே நான் உனக்கு செய்கிறேன்னா அவர் வல்லமைக்கு ஏதாவது அளவு இருக்கா? அதுக்கு அளவே கிடையாது. இட்ஸ் அன்லிமிட்டெட். ஆண்டவரே உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இப்போ அது பெருசுப்பா, என்னால் முடியாது எதுவுமே கிடையாது. ஆனால் என்னால் என்ன செய்ய முடியும்னு நீ விசுவாசிக்கியோ அதெல்லாம் நான் உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன். அதனால தான் என் வல்லமையின்படி உனக்கு ஆகும் அப்படி சொல்லவே இல்லை. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகும். இப்போ உன் விசுவாசம்னு விசுவாசம் எங்கேயோ போய் நம்ம வாங்கிட்டு வரணும்னு நினைக்காதீங்க. அது அவரை அறிகிற அறிவினாலும் அவர் வார்த்தையை கேட்பதினாலும் நமக்குள் உண்டான ஒரு கரன்சியாக அது இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, ஃபெய்த் இஸ் அ கரன்சி. ஆமென். இப்போ எல்லாருக்கிட்டையுமே கரன்சி இருக்குது. சிலர்லாம் 50 பைசா தான் வச்சுருக்கீங்க, 1 ரூபா சைஸு. சிலது 10 ரூபா இருக்குது, சிலர்கிட்ட 100 ரூபா இருக்குது. அந்த லெவலில் வேலை நடக்குது. வேலை நடக்கலன்னு சொல்ல முடியாது, நடக்குது. ஒரு டீ லெவலுக்கு வேலை நடக்குது. விசுவாசத்துக்கு அளவு இருக்கா இல்லையா? அளவு இருக்கா இல்லையா? சின்ன சைஸ் இருக்குது, பெரிய சைஸ் இருக்குது, கடுகு விதை அளவு இருக்குது, மழை அளவும் இருக்குது. தோமாவுக்கு விசுவாசம் இருந்துச்சா? இருந்துச்சு. ஆனால் தோமா விசுவாசத்தை வச்சு ஆபிரகாமின் வாழ்க்கையை வாழ முடியாது. தோமா வாழ்க்கை தான் வாழ முடியும். நான் இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் இதானா தான் நம்புவேன். நம்பிக்கோ அந்த லெவலில் ஆண்டவர் வேலை செய்கிறாரு. ஆபிரகாமுடைய ஃபெய்த் வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு கடினமாக புரிஞ்சிக்க வேண்டாம், இதை சுலபமாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஐயோ விசுவாசங்கார நம்ம அதுக்கு எங்கே போகணும்னு ரொம்ப குழம்பிக்க கூடாது.
அது ரொம்ப எளிமையான ஒரு காரியம். ஏன்னா விசுவாசங்கிறத கடவுள் அவர் வார்த்தைக்குள்ளே வச்சுருக்காரு. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே போக 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 அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? விசுவாசத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த விசுவாசம் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ், மிரக்கிள்ஸ், பிரேக் த்ரூஸ், ஹீலிங்ஸ், அனாயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் அது ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஆமென். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். கடவுள் யாரையும் ஏமாத்துறது கடவுள் கிடையாதுங்க. சொல்றாரு, மோசம் போகாதிருங்கள், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். ஆமென். அப்போ நீங்கள் நீங்கள் நினைக்காதீங்க வாழ்க்கை எப்படியோ வடிவமைக்கப்பட்டிருக்கு, என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது, ஒரே குழப்பம், எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. அப்படி கிடையாது. ரொம்ப தெளிவாக இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப தெளிவாக இருக்குது. கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரா? கொடுத்துருக்காரா? கொடுத்துருக்கிறார். எங்கே இருக்குது? ஆவிக்குரிய நிலையில் இருக்குது, அன்சீன் வேர்ல்டில் இருக்குது. இப்போ அன்சீன் வேர்ல்டில் இருக்கிறதெல்லாம் இங்கே எப்படி வரப்போகுது? விசுவாசம் என்கிற ரிசீவர் மூலமாக அது என்ன பண்ண போகுது? வர போகுது. ஒரு பாலம் வேணும் இல்லையா? அங்கே இருக்கிறது இங்கே கொண்டு வர்றதுக்கு அந்த பாலம் தான் என்னது? அப்போ அந்த பாலம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பாயும், அந்த பைப்பு சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த தண்ணி உள்ளே வரும். விளங்குதா? சில சைஸ் இவ்வளோ தான் இருக்குது, சிலர்லாம் சொட்டு நீர் பாசனம் மாதிரி இருக்குது, வருதுங்க அப்படியே சொட்டு சொட்டா அப்படியே வருது. பார்த்துருக்கீங்களா? இந்த டியூப் போட்டு விட்ருப்பாங்க, சொட்டு சொட்டா விழும். இப்போ அந்த மாதிரி விழுந்துட்டுருக்கு. சிலருக்கு அது கூட ஒன்றுமே, அப்போனா இன்னும் பைப்பே போடல, சொட்டு கூட வர மாட்டேங்குங்க, ஒன்றுமே வர மாட்டேங்க மாதிரி இருக்காங்க. சிலருக்கு அப்படி சொட்டு சொட்டாக வருது, ஏதோ வருதுங்க, டெய்லி ஒரு சொட்டு வந்துடுது, செடி நனைஞ்சிருது, வாழ்க்கை ஏதோ போயிடுதுங்க. இப்போ நான் சொல்கிறேன், சைஸை பெருசாகலாம், பைப் சைஸை பெருசாகலாம், ஆக்குனீங்கன்னா பாயும், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பாயும், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வரும். நான் சொல்கிறேன், இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இதை விட்டுட்டு யாருமே எனக்கு தரலையே, இவர் பண்ணலை, அவர் பண்ணலன்னு யாரும் யாருக்கும் பெருசாக பண்ணிட முடியாது. ஒரு நாள் வேணால் பண்ணலாம், 2 நாள் பண்ணலாம். ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அங்கிருந்து சப்ளை வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பேர் கொடுக்குற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிடுவீங்க. ஆமென். இந்த வாழ்க்கையை வாழணும்னு நான் ஆசைப்பட்டேங்க, இப்போ அந்த வாழ்க்கையை நான் வாழ்கிறேங்க. ஆமென். அந்த ஆசையை இன்றைக்கி விதையாக உங்களுக்குள்ளே நான் விதைக்கிறேன். ஆமென். இன்றைக்கி அதை தான் உங்களுக்குள்ளே நான் கொண்டு வந்து போடுறேன். நீங்களும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் பண்ணேன், நம்ம வாழ்க்கையில் இந்த ஃபினான்ஷியல் ஏரியாவில் தான் இந்த பைப்பை கொஞ்சம் பெருசாகணும் அப்படின்னு யோசித்தேன் நான். அது சம்மந்தமாக என்னெல்லாம் வசனங்கள் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்தேன், அதை சம்மந்தமாக கேட்க ஆரம்பித்தேன், அது சம்மந்தமாக தியானிக்க ஆரம்பித்தேன், அது சம்மந்தமாகவே பேச ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தா அந்த ஃபெய்த் உள்ளே அப்படியே வந்துச்சு பாருங்கள், பெருகிட்டே இருந்தது, பெருகிட்டே இருந்தது, பெருகிட்டே இருந்தது, பெருகிட்டே இருந்தது. எப்போவுமே நீங்கள் இப்படி ஆரம்பித்த உடனே அடுத்த நாளே அப்படிங்கிறது இல்லை. அப்படி ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய நடக்கும், எதிர்மறையாக நிறைய நடக்கும். அதுதான் எப்போவுமே பிசாசனுடைய தந்திரம். இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? விதை போட்ட உடனே அந்த விதை எடுக்கிறதுக்கு யார் வரா? பறவைகள்லாம் வருதுல, அது மாதிரி இன்னொருத்தன் இருக்கான், அவன் வந்து எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்? வர்றான். ஏசு சொல்கிறாரு, மார்க் 4 சொல்கிறார் அந்த கதையை. வசனத்தை திருடுறதுக்காக என்ன பண்ணுறான்? வரான். ஆனால் நீ என்ன பண்ணு? கவனமாக இரு. வசனத்தை எப்படி திருடுறது? நான் இப்போ செழிப்பை நம்புகிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட போகிறேன், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன், நான் பெரிய ஆளாக மாறுவேன், இப்படிலாம் வார்த்தையை கேட்டு விசுவாசிட்டு இருப்போம். டக்குன்னு சிலிண்டர் முடிஞ்சிருச்சுமாங்க. இப்போ தானே வாங்கின மாதிரி இருந்தது. ஆமாம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா பைக்குக்கு செலவு வந்துடும். டக்குன்னு பார்த்தா டியூ கட்டலையா, டக்குன்னு பார்த்தா கரண்ட் பில் அந்த மாதம் 2 மடங்கு எக்ஸ்ட்ரா வந்த மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒளிமயமானு டக்குன்னு கரண்ட் பெரும்பாரு. இதுக்கு தான் நம்ம கொஞ்சம் சத்தமாக பாடிட்டோமோ? இல்லை, பாட்டை மட்டும் விடக்கூடாது, திருப்பியும் பாடணும். ஏன்னா அடுத்தால பாடும்போது எரியும். நம்ம இப்படி சொன்ன உடனே சில நேரம் ஆப்போசிட்டாகவே நடக்கும். லைஃபுமோ ஒரே டெத்தாக பார்த்த மாதிரி இருக்கும். சாவாமல் இருந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஆமாம். ஹீலிங்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் வலிச்ச மாதிரி இருக்கும். என்னது ஒரே ஹீலிங்காக இருக்குது. எந்த பகுதியிலலாம் நீங்கள் வார்த்தையை கேட்டு நீங்கள் செயல்படணும்னு போகிறீங்களோ அந்த பகுதியில் ஒரு தடை வரும்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த தடை தேவன்கிட்டருந்து வர்ற தடை கிடையாது. அந்த வார்த்தையை தடுக்கிறதுக்காக பிசாசு ஒரு முயற்சி என்ன பண்ணுறான், எடுக்கிறான். அங்கே பாருங்கள் 4:15, வசனத்தை கேட்ட உடனே சாத்தான், வசனத்தை கேட்ட உடனே ஆசீர்வாதம் வந்துடுச்சுன்னு போடல. யார் வாரான்? போகிற வழியில் கவனமாக இருந்துக்கோங்க. பிரதர், எதுக்கு பிரதர் சும்மா இருந்தவனே நானே ஏதோ கிளப்பி விட்ட மாதிரி இருக்கிறது போதாதா? அப்படி கிடையாது. சாத்தான் வந்துன்னா உடனே சாத்தான் வந்துட்டான். சாத்தானுக்கே தெரியுது இந்த வசனம் உள்ளே இருந்ததுன்னா நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்கன்ட்டு, அதனால தான் எடுக்க வர்றான். புரியல? அதாவது சில நாடுகளெல்லாம் வேதாகமத்தை அனுமதிக்க மாட்டேங்காங்க, கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது சாதாரண புக்குங்க, அதனால் நாங்கள் அது சாதாரண புக்குன்னா ஏன் தடை பண்ணுறீங்க? அது போனால் ஏதோ வேலை நடந்துருந்தானே தடை பண்ணுறீங்க. நீங்கள் தடை பண்ணுறதுலேருந்தே தெரியுது அதில் ஏதோ பெரிய விஷயம் இருக்குது அப்படின்ட்டு. இங்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடாது, ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அறிவிச்சா மாற்றம் வந்துடும்னு தடுக்கிறவனுக்கு தெரியுது அதில் ஏதோ சக்தி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் கையில் வச்சிருக்கிற நிறைய பேருக்கு தான் தெரிய மாட்டேங்குது. அப்படியாக நாங்கள் முத்தம் கொடுத்து தலைமாட்டில் வைத்து தூங்கி விடுவோம். முன்னாடி விளக்கமாறு செருப்பெல்லாம் வைத்திருப்போம், இப்பொழுது பைபிளை வைத்திருக்கிறோம். என்ன சொன்னேன்? அந்த வசனம் உள்ளே வந்தோடனே அந்த வசனத்தை எடுக்கிறதுக்கு என்ன வருது? செழிப்பாக கேட்டிங்கன்னா சளிப்பாக இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. என்னங்க ஒரே செழிப்பாக கேட்டேன் ஆனால் சளிப்பாக இருக்குது. ஆமாம், ஏன்னா அவன் பார்க்குறான் இது அதையும் இதையும் காமிச்சு இதை பிடிங்கிடலாமான்னு பார்க்குறான். இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எதையாவது ஒன்று வச்சுக்கிட்டே இருந்ததுன்னா நீங்கள் வேறு எதாவது கொடுத்தீங்கன்னா இதை போட்டுட்டு அதை வாங்கும். அது மாதிரி ஏதாவது பிரச்சனையை கொடுத்துட்டு உங்களோட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் அதை எடுத்துடலாமான்னு பார்க்கான். நீங்கள் போடா நான் அதை பிடிச்சி பண்ணான்னா அவன் போயிடுவான். ஆமென். அவன் ஒன்றும் ரொம்ப பவர்ஃபுல் கிடையாது. சில பேர் சாத்தான ரொம்ப பெரிய ஆள் ஆக்கி வச்சுருக்காங்க. அவன் ஒன்றுமே கிடையாது. வார்த்தை இருந்தால் உங்கள் வாழ்க்கை மாறிடுங்கிறத நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ சாத்தான் நம்புகிறான். பாருங்களேன், வசனத்தில் ஒன்றுமே இல்லைன்னு உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான், என்னத்தை நீ கேட்டு என்னத்தை கண்ட அப்படின்ட்டு. ஆனால் அந்த வசனத்தை எடுக்கிறதுக்கு ஏன் அவன் வர்றான்? ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த வசனம் உள்ளே இருந்தால் ஆள் அப்படி இருக்காது, ஆள் மரம் மாதிரி ஆள் வளர்ந்துருப்பார், பெருகிடுவார் அப்படிங்கிறத அவனே நம்புகிறான். வசனத்தின் வீரியத்தை, வசனத்தின் வலிமையை எதிரியே நம்புகிறாங்க. ஏன் நம்ம ஆயுத கடங்களை கொண்டு குண்டெல்லாம் போட்டு அழிச்சிடுறாங்க? ஏன்னா அதில் பெரிய பெரிய விஷயம் இருக்குதுன்னு தெரியுது. அப்போது நான் அதனால தான் சில ஒரு 2-3 வாரங்களாக அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன், எதிரி நடத்துகிற தாக்குதலை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அதில் ஏதோ பெரிய விஷயம் இருக்குன்ட்டு சொல்லியிருக்கேன்னா. அப்போது ஒரு குறிப்பிட்ட ட்ரூத்தை நீங்கள் நம்பி, இப்போ நான் இப்போ செழிப்புக்கான சத்தியத்தை நம்புகிறேன், அல்லது சுகத்துக்கான ஒன்றை நம்புகிறேன், ஜீவனுக்கான ஒன்றை நம்புகிறேன், வெற்றிக்காக ஒன்றை நம்புகிறேன்னா அந்த ட்ரூத்தை திருடுறதுக்காக ஒரு முயற்சி எடுப்பான். அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவான். திடீர்னு பார்ப்பேன் வட்டி கெட்டவில்லை அப்படின்னு வரும். சரி காசு வந்திருக்க எடுக்கலான்னு போனால் 3 மாதமாக நீங்கள் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணதுனால் இருந்ததையும் நாங்கள் எடுத்து விட்டோம் அப்படின்னு விட்டுருப்பேன். அப்பாவிகளா, இதுக்கு தான் செழிப்புனே சொல்லக்கூடாதா? எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று வந்தது. இப்படி வந்தால் எப்படி மேற்கொள்ளணும்னு ஒரு சத்தியத்தை கேட்டுருந்தேன் பாருங்க. அதனால் நிற்க முடிஞ்சிச்சு, அதை ஜெயிக்க முடிஞ்சிச்சு. வசனத்தை கேட்ட உடனே, எல்லாம் சொல்லுங்க, கேட்ட உடனே எவ்வளோ கவனமாக இருக்கான் பாருங்க. சாத்தான் உங்களை புது பஸ் ஸ்டாண்டில் கொண்டு இறக்கி விடுறதுக்கு இல்லை, நம்மை ட்ராப் பண்ணும்படியாக வந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எதை பண்ணி இந்த வசனத்தை எடுக்கலாம், யாரை வச்சு இடைஞ்சல் பண்ணி இதை எடுக்கலாம். ஏன்னா இந்த சுவிசேஷம் என்பது அவ்வளோ வலிமை உள்ளதாக இருக்கிறது. நீங்கள் கேட்கிற கடவுளுடைய வார்த்தை என்பது அவ்வளோ வலிமை உள்ளதாக இருக்கிறது. அப்போ விதைக்கப்பட்ட வசனத்தை, இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழியருகானவர்கள் அப்படின்ட்டு. அப்போ இதை எடுக்கிறதுக்காக ஒரு முயற்சி என்ன பண்ணுறான், எப்போவுமே செய்கிறான். நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக இருக்கும். Never give up. Amen. நீ எனக்கு இப்படி வரும்போதே தெரியுது நான் சீக்கிரமாக செழிக்க போகிறேன், வரும்போதே தெரியுது நான் வியாதியற்ற ஒரு வாழ்க்கை வாழ போகிறேன், வரும்போதே தெரியுது நான் பெருக போகிறேன். இந்த நெருக்கமே சொல்லுகிறது நான் பெருக போகிறேன் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் இயேசு
மறுரூப மலையில் இருக்கிறாரு. கீழே ஒரு பையனுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, போகவே மாட்டுக்கு. சீசர்கள் வந்து துரத்தி பார்க்குறாங்க, போகவே மாட்டுக்கு. போனா அது சொல்லுது நீ போ அப்படிங்கு. இவங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தலைவர் வரணுன்ட்டு. தலைவர் வந்தோடனே சொல்கிறாங்க, போனால் அது என்ன போகணுங்க அப்படின்ட்டு. அவர் சொன்னார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. ஆனால் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை என்ன பண்ணாமல் இருக்கிறீங்க, வளர்க்காமலே இருக்கிறீங்க. இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எந்த விதத்திலையும் போவாதுன்னா, பிசாசுக்கு ஏதோ பண்ணுறதுக்கு இல்லை. இந்த கத்தியை வச்சு மரம் வெட்ட முடியாதுப்பா, இதை வச்சு ஆப்பிள் பழம் தான் வெட்டலாம். மரம் வெட்டணும்னா சைஸ் பெருசாக வேணும். இப்போ மரத்தை ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றை தீட்டிக்கணும். ஒன்றை கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே வெட்டில் மரம் விழுந்துடும். நம்ம எல்லாத்தையும் தலைகீழாகவே படிச்சுட்டாங்க பாருங்கள். இவங்க நினச்சிட்டாங்க அது வந்து வல்லமையான பிசாசு, அதனால தான் பிசாசு தாங்க. அது மலையாளம் இதனால அது கொஞ்சம் வேறு மாதிரி காட்டுது. அது இந்த இடத்துல காட்டேரி, இது ரத்த காட்டாரியாமே அப்படின்னு அவங்களுக்கு வந்து கேட்டகரிலாம் போட்டு வச்சுருக்காங்க, பல்வேறு கேட்டகரிஸ். ஆமாம், அவன் இப்படி இவன் இப்படி, அவங்க வந்து அதில் ஒரு வல்லவன், அதில் சுப்பீரியர், இப்பெல்லாம் ஏகப்பட்ட இது என்ன பண்ணியிருக்காங்க வச்சுருக்காங்க ரூல் போட்டு. ஆண்டவர் வந்து அவனுடைய இதை சொல்லலை, இவங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறாரு. என்ன பேசுகிறாரு, இங்கே பார்ப்பா தம்பி, நீ வந்து இப்படியே இருந்தனா துரத்த முடியாது. ஒன்று நீ வளர்த்துக்கோ, உன் விசுவாசத்தை பெருக்கிக்கோ. நீ பெருக்கிக்கிட்டனா நீ இப்போ போங்க. ஏன்னா இந்த சின்ன கத்தியை வச்சு இதை வெட்ட முடியாது. ஆனால் ஒன்றை ஷார்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன்னால் வெட்ட முடியாதுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அதுதான் விஷயம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது அப்படி சொல்கிறார். அப்போ உங்களால் முடியாததெல்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுடைய லெவல் ஆஃப் ஃபெய்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே சொல்கிறார் பாருங்க. அதற்கு இயேசு, ஏன் இது போகலை, ஏன் எங்களால் முடியலை, உங்களால் ஏன் முடியலைன்னா அந்த பிசாசு ரொம்ப பெரிய பிசாசு அப்படிங்கிறது இல்லை, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். பாயிண்ட் புரிஞ்சா? பிசாசு பெரிய பிசாசுங்கிறதுனால அது போகலை அப்படி சொல்லலை இயேசு. என்ன சொல்கிறாரு, அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, பப்ளிக்காக கேட்டக்கூடாது, தனியாக கேட்போம், அதை துரத்து விட எங்களால் ஏன். இப்போ நமக்கும் வாழ்க்கையில் நம்மளால் ஏன் முடியலை, இது ஏன் நடக்க மாட்டுக்கு, ஏன் கூடாமல் போகுது, இப்படி யோசிக்கிறோம் இல்லையா? நிறைய காரியங்களை குறித்து அப்படி யோசிக்கிறோம். இப்போ பாருங்கள், பதில் என்ன பாருங்கள். அதற்கு இயேசு, பிரச்சனை ரொம்ப பெருசு அப்படி சொல்லலை. அதற்கு இயேசு, பிசாசு ரொம்ப பெரிய ஆள், அது ரொம்ப பெருசு அப்படி சொல்லவே இல்லை. அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் என்ன சொல்றார், பிகாஸ் ஆஃப் யோர் லிட்டில் ஃபெய்த், the lack of trust and confidence in the power of God. little faith ன்னா என்ன அர்த்தம்? the lack of trust and confidence in the power of God. ஆண்டவரை நம்புவதை குறித்தும் அவர் வல்லமையை நம்புவதில்லையும் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ரொம்ப வீக்காக இருக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும், இதை வளர்க்கணும். கடுகு விதையளவு உங்களுக்கு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்லி அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ ஏன் முடியலைன்னா என்ன இருக்கு, கரன்சி கம்மியாக இருக்கு, எண்ணெய் கம்மியாக இருக்கு, இது கம்மியாக இருக்கு. இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டேன்னா மலையை கூட உன்னால் பெயர்க்க முடியும் அப்படின்ட்டார். என்ன பேசிகிட்டு இருக்கிறார் உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படிதான். ஏன்னா நீ சீசன், உன்னால் முடியாது, நான் தலைவன், என்னால் முடியும் அப்படிலாம் சொல்ல இயேசு. காரணம் என்ன? he answered. இயேசு ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறார். நல்லா கவனிங்க. எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு, நிறைய பேர் கேட்குறாங்க, நாங்களும் சர்ச்சு தான் வச்சுருக்கோம், நாங்களும் அதான் பண்ணுறோம், எங்களுக்கு ஏங்க நடக்க மாட்டேங்குங்க. நேற்றுக்கு கூட யார்கிட்டயே சொன்னேன், நான் நடக்கும் அப்படின்னா எனக்கு நடக்கும்ங்கிறது குறித்து நான் சொல்லவில்லை. தனி ஒருவன் ஒருத்தர் இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கும். அந்த வழி என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் நடக்கிறத பற்றி நான் தெரிஞ்சு அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு வைங்களேன், அதை நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு பிரயோஜனமே கிடையாது. எல்லாருக்கும் நடக்கிற ஒரு வழி இருக்குது, அதை பிரசங்கம் பண்ணால் தான் யாருக்கும் பிரயோஜனம் இருக்கும். அப்போ சொன்னேன் நான், இல்லை எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான ஒரு வே இருக்குது, அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், அதற்கு
இயேசு. அப்போ இயேசு வந்து பதில் சொல்கிறார், ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறாருங்க. இன்றைக்கி இது கவனிச்சிங்கன்னா நிறைய கேள்விக்கு பதில் கிடச்சிட்டோம். ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறாரு. எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு, ஏன் என் வாழ்க்கை அப்படியே இருக்குது, எனக்கு ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஏன் அப்படியே இருக்கிறேன்னா ஆன்சர் பண்ணுறாரு இயேசு. என்ன ஆன்சர் பண்ணுறாரு? உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், பிகாஸ் ஆஃப் யுவர் லிட்டில் ஃபெய்த். 50 ரூபா கொண்டு போனோங்க, டிவி கேட்டங்க, தரவே மாட்டேங்காங்க அந்த கடைக்காரன். பாஸ் 50 ரூபாய்க்கு தரமாட்டாங்க. அப்போது ஃபெய்த் இஸ் அ கரன்சி ஃபார் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். விசுவாசம் என்பது என்னவா இருக்கு? ஒரு காசு. எங்க? ஆவிக்குரிய உலகத்தில். அப்போ இதை பெருக்கணுங்கிறார். யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தை பெருக்குவது. பாருங்க, ஏன் நடக்கலையா? பிகாஸ் ஆஃப் யுவர் லிட்டில் ஃபெய்த். விசுவாசம் இல்லாதனால இல்லை. உங்களுக்கு என்னதான் இருந்தது? ஒரு சின்ன பையனை ஒரு வெயிட்டை தூக்க சொன்னால் எவ்வளோ வெயிட் தூக்குவான்? ஒரு லெவல் இருக்குது. அடுத்த வயசு உள்ளவங்க தூக்குறதுக்கு ஒரு லெவல் இருக்குது. இப்போ வெயிட் இஸ் நாட் அ மேட்டர், த பர்சன் இஸ் த மேட்டர். ஆள் வளர்ந்துச்சுன்னா வெயிட் என்ன பண்ண முடியும்? தூக்க முடியும். அதுதான் விஷயம். நம்ம எல்லாருமே அந்த ப்ராப்ளத்தை பற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கடவுள் சொல்கிறாரு, இல்லை, பே அட்டென்ஷன் மை வேர்ட். என் வார்த்தைக்கு நீ கவனத்தை கொடுத்துட்டே இருந்தனா பிரச்சனை அப்படியே இருக்கட்டும், ஆனால் நீ வளர்ந்துருவ. சீக்கிரமாக அது ஒன்றுமே இல்லாமல் போகிறத நீ பார்க்க ஆரம்பிப்ப. வாழ்க்கையில் சாதிப்ப, வாழ்க்கையில் ஜெயிப்ப, வாழ்க்கையில் முன்னுக்கு வருவ, வாழ்க்கையில் சுகத்தை பார்ப்ப, வாழ்க்கையில் வெற்றியை பார்ப்ப, வாழ்க்கையில் மேன்மைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஆமென். இந்த அடிப்படையை நான் சொல்லிகிட்டே இருக்க விரும்புகிறேன். நான் ஏன்னா இதை நாம் அன்றாடம் செய்ய தவறுகிறோம். இது அன்றாடம் பண்ணுங்க. அப்போ இப்போ பாருங்கள் பிரதர், இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து கேட்டு நான் வளர்த்தலாமா, இன்றைக்கி ஃபுல்லாக 100 இட்லி சாப்பிட போகிறேன்னா எப்படி இருக்கும்? சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும்? செரிமானமும் ஆகணும், அப்புறம் திருப்பி சாப்பிட்ணும், திருப்பி செரிமானம் ஆகணும். இது மாதிரி தான் ஆவியை ஃபீட் பண்ணுறதும். உங்கள் மைண்டையும் நீங்கள் அப்படி தான். எடுத்த உடனே 100 புக்கு படிக்க முடியாது. 100 புக்கில் ஒரு 5 பேஜ் படித்து பாருங்கள் உட்காந்து அப்படின்றீங்க. ஏன் சில சொல்லுவாங்க, என்ன பிரதர் புக்கெலாம் படிக்கிறீங்க? இங்கே நான் எடுத்து அட்டையை தான் பார்த்துட்டு இருந்தேன், முகவரை படிக்கிறதுல தூங்கிட்டேன் பிரதர். கர்த்தர் அப்படியாக நித்திரை எனக்கு அளித்தார் அப்படிங்கிறாங்க. ஆழ்ந்த நித்திரை வந்து விடுகிறது. பாருங்கள், கடவுள் எவ்வளோ ஒரு கிருபையை கொடுத்துருக்கிறார். படிக்க ஆரம்பித்தாலும் போதும், சிலருக்கு படிப்புனாலே தூக்கம் வந்துடும். இப்பொழுது பாடம் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து கெப்பாசிட்டி ஆஃப் மைண்ட். மைண்டு வந்து இன்னும் என்ன பண்ணப்படலை, அந்த கெப்பாசிட்டிக்கு இதாகவே இல்லை. சிலருக்கு பாருங்கள், குனிஞ்சு எதாவது ஒன்று தூக்கிடுவாங்க, இங்கே பிடிச்சிரும். ஏன்? இன்னும் பாடி ஒன்றும் கரெக்டாக ஃபங்க்ஷனுக்கு தயாராக இல்லை. இது பாரு தான் சரீரம் மனது எப்படி இருக்குதோ அதுபோல தான் உங்களுடைய உள்ளான மனிதனும் ஆவியும் இருக்கிறது. விளங்குச்சிங்களா? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? விளங்குதா? அப்போ இப்போ என்ன பண்ணோம்? 100 இட்லிலாம் சாப்பிட முடியாது. எடுத்த உடனே 10 புக்கெலாம் படிக்க முடியாது. 10 பக்கம் படிக்கிறதே கஷ்டம். ஏன்னா நீங்கள் சாப்பிட்றது ஒரு புறம், இன்னொரு புறம் அது என்ன பண்ணணும்? செரிமானம் ஆகணும். அப்போ கொஞ்சம் அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரே நாளில் தினம் 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 இந்த மரத்தை வளர்க்க போகிறோம் அப்படின்னு அம்புட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அழுவி போயிடும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் விதை போட்டு தண்ணி ஊற்றி டெய்லி அதை முறையாக கவனித்து வந்தீங்கன்னா அற்புதமாக வளர்ந்து நிற்கும். அது மாதிரி தான் உங்கள் விசுவாசம். அது மாதிரி தான் உங்கள் விசுவாசம். ஆமாம். எந்த ஏரியாலெல்லாம் நீங்கள் தோற்று போகிறீங்களோ அந்த ஏரியாலெல்லாம் லிட்டில் ஃபெய்த் உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ என்ன பண்ணோம்? அந்த ஏரியாவில் நம்ம விசுவாசத்தை வளர்க்கும்படியான வார்த்தையை கேட்கணும். விசுவாசம் ஃபுல்லாக எங்கே இருக்குது? வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. வார்த்தை என் ஆவியை சந்திக்கும் போது உருவாகிற சக்திக்கு பேர் தான் விசுவாசம். ஃபெய்த்னு என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் ஆவியிலே கலக்கும் பொழுது உண்டாகிற எனர்ஜி தான் விசுவாசமாக இருக்கிறது. ஆமென். கொஞ்ச நேரம் அப்படியே கேட்டே வந்தீங்கன்னா வேறு லெவலில் எழும்பிடும். வேறு லெவலில் அப்படி இன்க்ரீஸ் ஆகும். வேறு லெவலில் அது பெருக ஆரம்பிக்கும். அப்புறம் நீங்கள் பண்ணும்போது வெற்றியாக இருக்கிறதே நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். அப்போ இப்போ இதுதான் நிலை. பாருங்கள், இந்த நிலையை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் எவ்வளோ வளரணுமோ நீங்கள் வளரலாம். மரித்தோரையும் எழுப்புகிற அளவுக்கு வளரலாம். ஆமென்.
எந்த பிரச்சனையையும் மாற்றிடலாங்கிற அளவுக்கு வளரலாம். அதான் நான் சொல்கிறேன்ல, நம்ம இவ்வளவோண்டு எண்ணெயை வச்சுக்கிட்டு இவ்வளோ வடையை பொறிக்க முடியாது. இம்புட்டோண்டு காசை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரியதை வாங்க முடியாது. அப்போது என்ன பண்ணணும்? இதை வளர்க்கணும். எப்படி வளர்க்குறது? விசுவாசத்தை எப்படி வளர்க்குறது? நம்ம வாசித்த அதே இதில் தான் இருக்குது. ரோமர் 10:17. ஃபெய்த் கமத் பை ஹியரிங் அண்ட் ஹியரிங் அண்ட் ஹியரிங் பை த வேர்ட் ஆஃப் காட். விசுவாசம் எதனால் வருது? எல்லாம் சொல்லுங்கள். கேட்கறதுனால வருது. இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இப்போ சொல்லுங்கள். நீங்கள் வரும்போது உங்களுக்கு இருந்த ஃபெய்த்துக்கும் இவ்வளோ நேரம் அதை கேட்ட பிறகு உங்களுக்கு இருக்கிற ஃபெய்த்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வரும்போது இப்படியே வந்தீங்க, வரல. ஆனால் எப்படி இப்போ உங்களுக்குள்ளே பெருகுச்சு? ஏன்னா கேட்டீங்க. அதைத்தான் சொல்லுதேன் நான். கொஞ்சம் தினமும் கேளுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து உட்காந்து கேளுங்க. தனியாக உட்காந்து கேளுங்க. இப்படி சகோதர சகோதரிகளை வந்து இணைஞ்சு வந்து உட்காந்து கேளுங்க முதல்ல. அப்புறம் பாருங்கள், ஒரு சூப்பர் ஃபெய்த் உங்களுக்குள்ளே உருவாகும். ஒரு சுகத்தை, ஒரு விடுதலையை, வெற்றியை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஆமாம். ஏன் இந்த ஃபெய்த் மற்ற நாளில் இல்லை? ஏன்னா மற்ற நாளில் கவனம் வேறு எது மேலே இருந்துச்சு ரொம்ப. அதுக்காக வேலைக்கே போகாமல் வீட்டில் உட்காருங்க அப்படி சொல்ல நான். உங்களுக்கு கிடைக்கிற நேரங்களில் கொஞ்சம் குவாலிட்டியான டைமை உங்கள் விசுவாசத்தை வளர்க்குறதுக்கு செலவு பண்ணுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி அதுக்கு உரம் போடவோ அதுக்கு தண்ணி பாய்க்கிறீங்க, அவ்வளோதான். அதுக்காக நாள் முழுவதும் தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆகும்? லேசாக. அப்புறம் அடுத்த நாள் இப்படி பண்ண செடி வளருதா? அப்போ செடி வளர்ந்து மரமாக மாறுற மாதிரி உங்கள் விசுவாசமும் வளர்ந்து பெரிய ஒன்றாக மாற முடியும். கடவுள் தரலைன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு கடவுளை பற்றி புரியலன்னு அர்த்தம். கடவுள் தராதது எதுவும் இல்லை. தன்னையே கடவுள் கொடுத்து விட்டார். ஆமென். இப்போ நீங்கள் வரணும் அவர்கிட்ட. வார்த்தை எடுத்துக்கொண்டு அவர்கிட்ட வரணும். ஆண்டவரே இப்படிலாம் சொல்லியிருக்கிறீங்க, இப்படிலாம் நான் கேட்டிருக்கிறேன்னு நீங்கள் வர 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 உங்களுடைய விசுவாச நிலை என்ன பண்ண ஆரம்பிக்கும்? பெருக ஆரம்பிக்கும். உங்கள் ரிசீவிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள் அற்புதங்கள் எப்படி நடந்தது? நியாயப்பிரமாண கிரியையினாலா, விசுவாச கேள்வியினாலா? எதனால் நடந்துச்சு? கேட்கறதுனால நடக்கும். நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த ரெல்மில் என்டர் ஆகிருவீங்க. நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கும்போது அந்த பைப்பு பெருசாக ஆரம்பிக்கும். கேட்டுகிட்டே இருக்கும்போது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். நான் சொல்கிறேன், இன்னைக்கு காலையில் கூட அற்புத மண்டலங்கள் உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென். விசுவாச கேள்வியினாலே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அதனால தான் நம்ம எதை பற்றி கேட்குறோமோ அந்த ரெல்மு நமக்கு ஓப்பன் ஆகுது. அந்த ரெல்மு ஓப்பன் ஆகுதுன்னா ரெல்மு அவ்வளோ நேரம் மூடிட்டு இருந்தது இல்லை, அந்த ரெல்முக்கு நம்ம ஓப்பன் ஆகிறோன்னு அர்த்தம். எதன் பேர் புரியுது? எல்லாம் சொல்லுங்கள். வார்த்தை என்பது எனக்குள் சென்று தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பார்க்க என்னை, என் மனக்கண்களை அது திறந்து விடுகிறது. அது திறக்கும் போது அதை பார்க்குறேன், பார்க்கும்போது பெற்றுக்கொள்றீங்க. இவ்வளோதான் நடக்குது. அதனால தான் சொல்லி இருக்குது, கண்டுபிடிக்கிறவர்களுக்கு உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம். அப்படின்னா என்ன? ரொம்ப நாளாக இருக்குது, என்ன பண்ணவே இல்லை, கண்டுபிடிக்கவே இல்லை. அப்போ கேட்க கேட்க அடிக்கும் பாருங்க ஒரு ஸ்பார்க். அப்போ அப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது தான் நிறைய ஸ்பார்க் உள்ளே வந்துச்சு, நிறைய வெளிச்சம் உள்ளே வந்துச்சு. நான் தரித்திரனாக இருக்க வேண்டியது இல்லை, நான் வியாதியாக இருக்க வேண்டியது இல்லை, நான் தோல்வியாக இருக்க வேண்டியது இல்லை, நான் வாழ்க்கையில் ஏக்கங்களோடு இருக்குங்கிற வேண்டிய அவசியம் இல்லை, என்னை திருப்தியாக்குகிற ஒருவர் உண்டு என்கிற வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் எதை பற்றியும் யோசிக்கிறதே இல்லை. அந்த நன்மை, அந்த 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 ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறது. இதை சில மாதங்களாக, சில வருஷங்களாக இப்படி உள்ளே போக போக வளர்ச்சிங்கிறது வேறு லெவலில் இருக்குது. அதுக்காக நீங்கள் நினச்சிக்க வேண்டியதில்லை, ஓ இப்படி ஒரு 10-15 வருஷம் கேட்கணும் போல் அப்படி நினச்சிக்காதீங்க. சிம்பிளாக நான் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி, ஒன்றும் இல்லை, ஒரு 6 மாதம் நல்ல கவனம் செலுத்தி பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட் உங்கள் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கும். ஆமென். ஒரு வித்தியாசம் அப்படி உங்கள் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிச்சிட்டு. நல்லா கேளுங்க. இதுதான் நான் பண்ணேன், வேறு எதுவுமே பண்ணல. கேட்க கேட்க அது உங்களுக்கு நிறைய சொல்லித்தரும், அது வேறு.
ஆனால் முதல்ல உங்களுக்குள்ள கேட்கும் போது என்ன உண்டாக ஆரம்பிக்கும்? அதில் நிறைய சைஸ் இருக்குது, நிறைய நிலைகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும். இந்த கையில் எவ்வளோ அள்ள முடியுமோ அவ்வளோ தான் அள்ள முடியும் இல்லையா? ஆனால் இதனுடைய அளவு பெருசாச்சுன்னா அள்ளுறதும் அதிகமாக ஆரம்பிக்கும். ஒரு கடல் போல இருப்பது தான் கடவுளுடைய வல்லமை. ஆனால் கடவுளின் வல்லமையின்படி நமக்கு ஆக கடவுது அப்படி பைபிளில் இல்லை. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. அப்போனா என்னென்னா, உங்கள் கையில் என்ன சைஸ் பாத்திரம் இருக்குது அந்த அளவுக்கு நீங்கள் அள்ளிக்கொள்ளலாம். அதான் ஃபெய்த். ஸோ யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் ஃபெய்த். ஆமென். உங்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ண முடியும்? வளர்க்க முடியும். மை சன், பே அட்டென்ஷன் டு மை வேர்ட். என்னுடைய வசனங்களுக்கு உன் கவனத்தை கொடு. and willing to learn, open your ears to my saying. என்ன சொல்றாரு பாருங்க, keep them in the center of your heart. உன் இருதயத்தின் மையத்தில் இதை வை. அதனால அதில் பிரியமாக இருக்கிறவன் பாக்கியவான் இருக்குது. So be a lovers of God's word, God's presence. Thank you Lord Jesus. என்னெல்லாமோ கனவு இருக்குது, ஆசை இருக்குது அப்படின்னு நீங்கள் இப்படி பார்த்துட்டே இருக்கிறதுனால ஒன்றும் நடக்காது. ஒருத்தர் வந்து கட்டுமஸ்தான உடம்புடைய ஆட்களை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் நல்ல ஒரு பாடியெல்லாம் சேவ் பண்ணி இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு அவருக்கு பாருங்க எப்படி இருக்கு, ஆண்டவர் அவருக்கு எப்படி கொடுத்துருக்கார் அப்படின்னீங்கன்னா, அவருக்கு ஆண்டவர் எல்லார மாதிரியும் உடம்பு கொடுத்தார். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற அவர் ஃபோட்டோ வாங்கி பார்த்தீங்கன்னா எப்படி இருப்பார்? நார்மலாக தெரியும். ஆனால் டெய்லி ஜிம்முக்கு போய் சரியான உணவு பழக்கத்தை கடைபிடித்து செஞ்சும் போது இந்த சேஃபுக்கு என்ன பண்ணிட்டார்? வந்துட்டார். அது மாதிரி தான் உங்கள் ஸ்பிரிட் மேனும். என்னங்க அவர் கையை காட்டினா மக்கள் விழுறாங்க, அற்புதம்லாம் அப்படி நடக்குது, ஒரே கோல்டு டஸ்ட்டாக வருதான். இங்கே வெறும் டஸ்ட்டாக தான் இருக்குது, அங்கே கோல்டு டஸ்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீலிங் அப்படி நடக்குதான், அங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படி கூட்டம் கூட்டமாக வர்றாங்களாம். அது என்னமோ தெரிலங்க, பாலசேகர் மீட்டில் தங்கமாக கொண்டு எல்லாரும் போடுறாங்களாம். தங்கமாக பொழியுதாமே, லேண்டெல்லாம் பத்திரம்லாம் கொண்டு கொடுத்துட்டு போயிடுறாங்களாமே, மற்ற இடத்துல பத்திரமா வச்சுக்கிறாங்க, இங்கே பத்திரமா கொண்டு கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூஸ்லாம் எப்படி நடக்குது? திடீர்னு பார்த்தா 4 கடையை கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. கப்பலே கொண்டு கொடுப்பாங்க, விமானங்களே கொண்டு கொடுப்பாங்க, என்ன வேணாலும் கொண்டு கொடுப்பாங்க. எப்படி இதெல்லாம் நடக்கும்னா, நான் வந்து ரொம்ப அற்புதமான ஆள், உங்களெல்லாம் விட பரிசுத்தத்தில் என்ன மாதிரி ஆள் தெரியுமா அப்படிலாம் கண்ணுமே கிடையாது. நானும் உங்களை மாதிரி தான். ஆனால் தேவனை நம்ப படிக்கிறதுல கொஞ்சம் முன்னாடி நான் வந்திருக்கிறேன். நீங்களும் அங்கே வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இது நடக்க ஆரம்பிக்கும். நாட் பை மை ஆக்ஷன், மை பிலீஃப், மை ஃபெய்த். மை ஃபெய்த்னா ஏதோ நான் ஏதோ பண்ணேன் அப்படி கிடையாதுங்க. பொதுவாக தான் இருக்குது வார்த்தை, யார் வேணாலும் அதை எடுத்து உள்ளே போடலாம். நான் கொஞ்சம் அதிகமாக போட்டேன், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது. அதிகமாக போட்டால் அதிகமாக வளர்ந்துடுச்சு, அதிகமாக வளர்றதுனால அதிகமாக பெறுகிறேன். ஆமென். செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். there is no other secret. இன்னைக்கு இது நல்ல மனசில் வைங்க, இப்படித்தான் நடக்க போகுது. இப்படி பண்ணிட்டே இருந்து பாருங்க, அப்புறம் அப்படியே அது வளரும், அப்படியே வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். வாவ், எவ்வளோ டெக்னிக்கலாக ரொம்ப தெளிவாக இருக்குது பாருங்கள். ஒரு ஆள் போகிறார், அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, அவர் பிரசங்கம் பண்ணுறதை வந்து மக்கள் கேட்குறாங்க, கேட்குற மக்களுக்குள்ள விசுவாசம் வருது. விசுவாசம் வந்தவுடனே என்ன வந்துடுது? ரட்சிப்பு. எல்லாம் சொல்லுங்கள், ரட்சிப்பு. இடையில அதை எடுக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான், ஆனால் கூட திருப்பியும் வார்த்தையை கேட்குறேன், இல்லை தேவன் சொன்னது தான். பிசாசே, நீ சொல்கிறத நம்ப மாட்டேன், நீ அதையும் இதையும் காட்டி என்னை ஏமாற்ற பார்க்குற, நான் அதை பார்த்து நம்பவே மாட்டேன். என் அலங்கத்துக்குள் சமாதானம், என் அரண்மனைக்குள் சுகம் கண்டிப்பாக இருக்கும். ஆமென். கர்த்தர் ஏற்ற வாழ்க்கை எனக்கு அவர் தருவார். நான் வீடுகளை கட்டுவேன்,
ஆமென். நிலங்களை வாங்குவேன், வாகனங்களை வாங்குவேன், தொழிலிலே அபிவிருத்திகளை அடைவேன், வெற்றியை பார்ப்பேன், சமாதானமாய் வாழுவேன். ஆமென். அப்ப எல்லாமே இருக்குது பாருங்க, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்கு. அதுக்கு எதிராக அவன் எதையாவது ஒன்று காட்டும் போது நம்பாதீங்க. இல்லை இல்லை இல்லை, இட்ஸ் a false evidence. எப்படி யோசேப்பின் வஸ்திரத்தை மிருகத்தின் இரத்தத்தை தோய்த்து கொண்டு யாக்கோபிடத்துல வந்து காண்பித்தார்கள், உன் மகன் செத்து போனான்று. அந்த மாதிரி சில ஃபால்ஸ் எவிடன்ஸை காட்டுவான். உன் சரீரம் கெட்டு போயிடுச்சு, உன் பிஸ்னஸ் கெட்டு போயிடுச்சு, உன் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சுன்னு எதையாவது ஃபால்ஸ் எவிடன்ஸ் காட்டுவான். நம்பாதீங்க. யாக்கோபுக்கு அது தெரியாதனால அவன் சொல்றான், எல்லாமே எனக்கு எதிராகவே நடக்குது அப்படி சொல்றான். ஆனா உண்மையில் என்ன தெரியுமா, எல்லாம் அவனுக்கு சாதகமா நடந்துட்டு இருந்தது. ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு சாதகமா எல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனா யாக்கோபு என்ன நினைச்சான், அவன் சொல்றான், all thing is against to me. அவன் சொல்றான், எல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறது. நான் சொல்றேன், எல்லாம் எதிராக இல்லை. எல்லாம் எனக்கு எதிராக இருக்கு. அந்த பெஞ்சமினை பிடிச்சு வச்சுக்குவாங்க. அப்ப சொல்லுவான் பாருங்க, எல்லாம் எனக்கு எதிராக இருக்குது. ஆனா எல்லாம் எதிராக இல்லை பாருங்க, எல்லாமே சாதகமா இருந்துச்சு. இவன் குடும்பத்தை கூட்டு போய் இவன் பிள்ளைய ரொம்ப நல்லா ஆக்கி அவன் பிள்ளை மூலமா தேசத்தையே போஷிப்பது அவருடைய திட்டமும் நோக்கமுமா இருக்குது. ஆமென். இன்னைக்கு நீங்க கேட்ட வார்த்தைகளுக்கு எதிராக என்ன இருந்தாலும் நம்பாதீங்க. நீங்க சொல்லுங்க, அவர் வார்த்தை வெறுமனையாய் திரும்புவது இல்லை, அது என் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். ஹalleluya, hallelujah. Faith வந்து is not natural, it is a supernatural. அதனால தான் அது ஏதோ நம்ம அப்படி ட்ரை பண்ணி வர்றது கிடையாது. இது லிசன் பண்றது மூலம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் கேட்க 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 நிரம்ப நிரம்ப நிரம்ப. Hallelujah, hallelujah. You can operate a supernatural realm. பாருங்க, அவன் சொன்னது பாருங்க. யோசேப்பு அவன் சொல்றான், என் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இது எல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். அங்க கவனிச்சு பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, Joseph is no more and Simeon is no more and you take Benjamin from me. All those things are working against me. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அவனுக்கு அகைன்ஸ்டா நடக்கல, அவனுக்கு சார்பா தான் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கிறது. ஆமென். கடவுள் உங்க கூட இருக்கிறாருங்க, உங்களுக்கு எதிராக இல்லை, எல்லாம் உங்களுக்கு சாதகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். சில பிரச்சனைகளை உங்க வாழ்க்கையில அனுப்பி பிசாசு உங்களை காலி பண்ண நினைச்சான். ஆனா அதே பிரச்சனையை தான் கடவுள் உங்களை வாழ வைக்கும் காரியமாய் அவர் மாற்றி இருக்கிறார். எத்தனையோ பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், அப்படி ஒரு பிரச்சனை வந்ததுங்க, அந்த பிரச்சனைக்கு அப்புறம் தாங்க நான் சர்ச்சுக்கே வந்தேன், தேவன் யார் என்பதை கண்டு கொண்டேன். எந்த பிரச்சனையை அனுப்பி என் வாழ்க்கையை காலி பண்ணணும்னு பிசாசு நினைச்சானோ அதே பிரச்சனையை நான் தேவனை கண்டுகொள்ளுகிற வாய்ப்பாக தேவன் என் வாழ்க்கையில மாற்றி போட்டார். கொடுக்கப்படாமல் எதுவும் இல்லை, இல்லை என்று சொல்ல ஒண்ணுமே இல்லை, எல்லாமே எங்களுக்கு கொடுத்துட்டீங்க. நாங்க உங்க சத்தத்தை கேட்க கேட்க உங்க வார்த்தைக்கு எங்க வாழ்க்கையில் அனுமதி கொடுக்கப்பட கொடுக்கப்பட எது வேணுமோ அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் எங்களை வச்சிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் இந்த அடிப்படை சத்தியத்தின் அஸ்திபாரங்களை எங்களுக்குள்ளாக நீங்க கொண்டு வந்து போட்டதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இப்போது இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன மாதிரியான காரியங்களை கேட்டார்களோ அந்த மாதிரியான சில காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் நடக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். இப்பொழுது உங்க விசுவாசம் மேலே எழும்பி இருக்கிறது, அப்படியே கட்டப்படட்டும், அப்படியே எழுப்பப்படட்டும், அப்படியே அது மேலே வரட்டும். ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு அப்புறம் ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவான வாழ்க்கை வாழட்டும். தேவன் யார் என்கிற தெளிவில் வாழட்டும். வாழ்க்கைன்னா என்னங்கிற தெளிவில் வாழட்டும்.
வழி தெரியலன்னு நினைக்காம இதுதான் வழி, இதை நான் பிடித்து கொண்டு முன்னேற போகிறேன் என்கிற புரிதலில் அவர்கள் வாழட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சேரதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். Thank you Lord Jesus. இப்பொழுது கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம். ஆமென். இதுவுமே கொடுக்கிறது எப்படி கொடுக்க போறோம்னா நம்ம லெவல் ஆஃப் ஃபெய்த் தான். உங்களுடைய ஃபெய்த்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுன்னா உங்களுடைய கிவிங். இன்னும் நிறைய விசுவாசத்தை பற்றி நிறைய பேசலாம். விசுவாசத்தை பார்க்க முடியும், தெரியுமா உங்களுக்கு? விசுவாசத்தை என்ன பண்ண முடியும்? இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. அப்படின்னு அர்த்தம். விசுவாசம்னா பார்க்கவே முடியாதுன்னு இல்லை, விசுவாசத்தை பார்க்கலாம். சில காரியத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும் விசுவாசத்தை. அதில் ஒன்று என்னன்னா கிவிங். பயம் கொடுக்காது, விசுவாசம் என்ன பண்ணும்? கொடுக்கும். ஐயோ இது செலவாயிட்டுனா என்ன பண்ண, முடிஞ்சு போயிட்டுனா என்ன பண்ண, அங்கே தான் பயம் வேலை செய்யுது. என் தேவன் எனக்கு நிரம்ப தருவார், என் தேவனை நான் கனம் பண்ண போகிறேன், நான் கடவுளுடைய வார்த்தையின்படி நான் கொடுக்க போகிறேன், அது விசுவாசம். ஆமென். அதெல்லாம் பயத்தில் நாம் கொடுக்க வேண்டாம். சிலர் மக்களையே பயத்தில் தான் கொடுக்க வச்சுருக்காங்க. நீ கொடுக்கலன்னா கடவுள் அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. இந்த பயத்திலே நான் கொடுத்துட்றேன்னு கொடுத்தேன். விசுவாசத்தில் கொடுக்கும். உங்கள் வருமானத்திலே 10ல் 1 எடுத்து தேவனுக்கு கொடுக்கும். அதை தசமபாகம் என்று சொல்லுகிறோம், டைட்ஸ். அதை சும்மா கொடுக்கல, விசுவாசத்தில் கொடுக்குறோம். எனக்கு 100% தந்தது நீங்கள், அதனால் இந்த 10% உங்களுக்கு நான் கொடுக்க. எனக்கு 1000 ரூபாய் இருக்குன்னா 100 ரூபாய் எடுத்துக்கொண்டு வந்து நான் கொடுக்குறேன் ஆண்டவருக்கு. தேவனுடைய வார்த்தையின்படி நாம் கொடுக்குறோம். அப்போ விசுவாசத்தில் தான் கொடுக்குறோம், பயம் கொடுக்காது. அப்போ விசுவாசத்தை அளவு பண்ணுறது பற்றி சொன்னால சைஸ் ஆஃப் ஃபெய்த்து. இப்போ சைஸ் ஆஃப் ஃபெய்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பீங்க. ஏன் சைஸ் ஆஃப் ஃபெய்த் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? உங்கள் கொடுக்கறதுலேருந்தே கண்டுபிடிக்கலாம். ஓஹோ இந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கும். கடவுள் உங்களும் ஒன்றும் கட்டாயப்படுத்தவே இல்லை. இப்போ உங்களுக்கு எந்த லெவல் ஆஃப் ஃபெய்த் இருக்கோ அந்த லெவல்லேருந்து கொடுப்பீங்க, அந்த லெவலில் அறுப்பீங்க. நாளைக்கு உங்கள் விசுவாசம் பெருகும், அந்த லெவலில் விதைப்பீங்க, அந்த லெவலில் அறுப்பீங்க. எத்தனை பேர் புரியுது? முதல்ல நான் பெருசாக கொடுத்ததில்ல, சின்ன சின்னதாக கொடுத்து அப்புறம் அப்படி வளர்றோம், அப்புறம் கொடுக்குறோம், அப்புறம் வளர்றோம், அப்புறம் பெரிய பெரிய விஷயத்தை என்ன பண்ண முடியுது? கொடுக்க முடிகிறது. இன்னும் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டு அப்படி கொடுக்க ஆரம்பிச்சோம். தங்கமாக எடுத்து கொடுத்துட்டே இருப்போம். ஒரு டைம் தங்கமாக கொடுத்துட்டு இருக்காருங்க மாதிரி. அப்புறம் பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதான் பண்ணுறான். முத்து பார்த்தீங்கன்னா அவளை எடுத்து கொடுத்துட்றான், நிறியும் எடுத்து கொடுத்துட்றான். ஜோஸ்வா ஒரு ஆள் தான் இன்னும் கொடுக்கல. அவன் வந்து சுதந்திரிக்கிறவன் நினைக்கிறேன். எல்லாருமே கொடுத்துட்றான். எப்போவுமே அப்படிதான் இருக்கும். அப்போ இது எப்படி நடக்குதுன்னா, போயிருமேன்னா யாருமே கொடுக்க மாட்டாங்க, வந்து கொட்டும் பாருங்க அப்படின்னா கொடுத்துருவோம். ஆமென். So giving is the evidence of faith. Is the evidence of faith. கொடுக்குற பழக்கமே இல்லைன்னா ஐம் சாரி, ஃபினான்ஷியலி உங்களுக்கு என்ன இல்லை, இன்னும் விசுவாசமே வரல. கடவுள் உங்களை ஒன்றும் குற்றப்படுத்தலை. முதல்ல என் வார்த்தையை கேளு, உனக்கு விசுவாசம் வரும். விசுவாசம் வந்த அன்னைக்கு கொடுக்குற அன்னைக்கு உனக்கு பெருகுன்ட்டார். ஹலோ, கடவுள் யார் வழிபறிக்காரர் கிடையாது. அவர் தரலன்னா பார்த்துக்கோன்னு கத்தி காட்டிலாம் அவர் உங்கள்கிட்ட வாங்குறதே கிடையாது. சொல்றாரு, உனக்கு எந்த அளவுக்கு வேணுமோ சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் எந்த கட்டாயமும் இல்லை பாரு. அதனால கட்டாயமாயும் அல்ல, விசனமாயும் அல்ல. இங்க பாருங்க என்னெல்லாமோ கொடுக்குறாங்க மக்கள், வளருது அவங்க விசுவாசம், அவங்க ஃபெய்த் வளருது. அப்புறம் திருப்பி வருது, திருப்பி கொடுக்குறாங்க, திருப்பி வருது. இப்படி தான் காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். ஸோ கரங்களை எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் விசுவாசத்துக்கு ஏற்ற கொடுத்தலை, விதைத்தலை உங்கள் வாழ்க்கையில் பயிற்சி செய்யலாம். இந்த காலை வேலையில் ஆன்லைனில் பார்க்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமாக நீங்கள் கொடுக்கலாம். கூகுள் பே ஆர் அக்கௌண்ட், ஃபோன்பே, பேடிஎம்ஸ், என்ன வழிகள் இருக்கோ அந்த வழிகளை நீங்கள் பயன்படுத்தி கொடுக்கலாம். வெளிநாடுகளிலிருந்து விதைக்கிற பிள்ளைகள் அதுக்கான டீட்டெயில்ஸை நீங்கள் ஆஃபீஸில் கால் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ அந்த டீட்டெயில் உங்களுக்கு என்ன பண்ண கொடுக்கப்படும். ஓகே, கரங்களை எடுத்துக்கொள்ளலாமா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரே என் ஆதாரம், என் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர், ஆகையினால் என் விசுவாசத்தை என் தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையாக கொண்டு வருகிறேன். கர்த்தரை கனம் பண்ணும்படி நான் கொடுக்கிறேன். என் விசுவாசத்தை கொடுப்பதின் மூலம் வெளிப்படுத்துகிறேன். தேவன்
அதை சுகர்ந்த வாசனையாக முகருகிறார். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன், விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொள்கிறேன். இது பல மடங்கு என் வாழ்க்கையில் பெருகும், என் களஞ்சியம் நிரம்பும், பஞ்சமே இல்லாத, கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்வேன். என் காய் வாரி இறைக்கும். ஆமென். ஹல்லேலூயா.